Okay, so let us get started. Good evening, மாலை வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு இந்த லீன் சிக்ஸ் சிக்மா எல்லோ பெல்ட் வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் ஒரு 90 மினிட்ஸுக்கு வந்து 90 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனிபடி who doesn't understand Tamil, because this is exclusive for Tamil. So anyone who doesn't understand Tamil? Okay, good. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த லீன் சிக்ஸ் சிக்மா பற்றி ஜஸ்ட் எஸ் கார்த்தி, இது கொஸ்டின் இருக்கா? ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பெல்ட் அண்ட் கலர் பெல்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. இல்லை அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம பேசிட்டு கடைசியான டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக எடுத்துடுறேன். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்து கரெக்டாக 10 மணிக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், நான் இருப்பேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நீங்கள் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னை பற்றியும் எங்களோட கம்பெனி ஐஸ்கியூஸ் பற்றியும் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்ஸ் சிக்மாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் லீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லீன்னா என்ன, ஸோ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற லீன் டூல்ஸ் என்ன, கைசன், 5S, ஸ்போக்காய்க்கு இதெல்லாம் என்ன, அப்புறம் சிக்ஸ் சிக்மா ஒரு ரொம்ப ஹை லெவலில் சிக்ஸ் சிக்மானா என்ன மாதிரி அப்ரோச் அதில் இருக்கும். அப்புறம் இந்த டிமைக் மெத்தடாலஜிங்கிறது ரொம்ப பாப்புலர் சிக்ஸ் சிக்மாவில், டிஃபைன், மெஜர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது மெத்தடாலஜினா என்ன. அதுக்கப்புறம் சிக்ஸ் சிக்மாவில் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. இப்போ ஒரு கார்த்திக் கேட்ட மாதிரி எல்லோ பெல்ட் தான் என்ன, க்ரீன் பெல்ட் தான் இல்லை, பிளாக் பெல்ட் தான் என்ன, அவங்களுக்கு என்ன ரோல்ஸு, சிக்ஸ் சிக்மாவில் அவங்களுக்கு என்ன ரோல்ஸு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து சிக்ஸ் சிக்மா ப்ரொஃபஷனலுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த சிக்ஸ் சிக்மா படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேரியரில் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. அது போக இப்போ ஐஸ் கியூப்ஸில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இந்த க்ரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் நாங்கள் வந்து ரெகுலராக நடத்துகிறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எங்களோட ட்ரைனிங்கில், எங்களோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும், என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ இது வந்து கரெக்டாக இப்போ 8:30 மணிக்கு இப்போ நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். இது 10 மணிக்கு கரெக்டாக நான் முடிச்சிருவேன் நான். ஸோ இதில் வந்து நீங்கள் சந்தேகம் எது இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால என்னால் வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து ஐ வில் பி ஸ்டேயிங், அதுக்கப்புறமும் நான் இருப்பேன் நான். ஸோ உங்களோட கேள்விகள்லாம் முடிகிற வரைக்கும் அந்த இதை நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ 10 மணிக்கு வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து லீவ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்துட்டு தனியாக பெர்மிஷன் வாங்கணுங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த செஷன் வந்து 8:30 to 10 மணி வரைக்கும் தான். 10 மணிக்கு மேலே யாராவது கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், மற்றவங்க வந்து குவிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னையோட அஜெண்டா. ஸோ எங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐஸ்கியூஸ் பேர். இது எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் குவாலிட்டி அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன். இது ஏன் நாங்கள் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கோன்னா, எங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா நம்ம குவாலிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ் இந்த மாதிரி லீன் சிக்ஸ் சிக்மா, லீன் மேனேஜ்மெண்ட்டு, ISO 9001, FMEA, 7QC டூல்ஸ், இந்த மாதிரி குவாலிட்டி ரிலேட்டடு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜி, இதில் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் நாங்கள் எடுக்கிறோம். அது மாதிரி நாங்கள் கன்சல்டிங் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து நிறைய வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஓனர் ட்ரிவன் ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற குவாலிட்டி ப்ராப்ளத்துக்கு வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வருது, அது என்ன மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ்க்கு என்ன மாதிரி எடுக்கலாங்கிறதுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ எங்களோட மேஜர் இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் ஆன் தி குவாலிட்டி அண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். ஸோ இப்போ எங்களோட கம்பெனியை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 11 இயர்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து மை நேம் இஸ் அண்ணாமலை. ஐ எம் த பிடெக் இன்ஜினியர் ஃப்ரம் IIT வாரணாசி, பனாரஸ் இந்தியன் யூனிவர்சிட்டி. ஸோ நான் வந்து 1985 நான் வந்து அங்கேருந்து பிடெக் டிகிரி செராமிக் இன்ஜினியரிங்கில் நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக ஜாபுக்கு வந்துட்டேன். ஸோ 30 இயர்ஸாக வந்து நான் வந்து ஜாபில் இருந்தேன்.
முருகப்பா குரூப் கம்பெனி, அது ஏடி பேரியில், அதுக்கப்புறம் வந்து சீமென்ஸ் கம்பெனியில். ஸோ 2 கம்பெனிலுமே நான் வந்து போத் ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஃபங்க்ஷனில் இருந்தேன். அந்த 30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷம் நான் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தேன். 8 வருஷம் வந்து நான் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனியில் இருந்தேன். அதுவும் வந்து ஒரு முருகப்பா குரூப் கம்பெனி. ஸோ என்னோட 30 இயர்ஸில் வந்து நான் முருகப்பா குரூப் ஏடி பேரியும் சீமென்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு அங்கே நிறையா வந்து ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பற்றி ஓரளவுக்கு அதிகமாக நாலேஜ் இருக்குது. இது தவிர என்னோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல 2004 சிக்ஸ் சிக்மா பிளாக் பெல்ட் வாங்கினேன். அந்த ஆர்ஜி கன்சல்டன்ட் சொல்லிட்டு மலேசியாவில் அவங்க தான் எனக்கு வந்து பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, சர்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2013 நான் வந்து மாஸ்டர் பிளாக் பெல்ட் பண்ணேன். இது வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் சென்னை. இது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் வந்து இன்ஸ்டியூட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ எம் ஆல்சோ சர்டிஃபைடு பிஎம்பி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். இந்த பிஎம்பிங்கிறது தான் வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு வேல்யூவான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷனு. அது நம்ம ஊர் நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ் இல்லை நம்ம சிஏ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஒரு டிஃபிகல்ட் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து நம்ம குளோபலாக வந்து எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது வந்து நம்ம வந்து கரெக்டாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நல்ல அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சுட்டு அதை நம்ம எழுதினா தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பிஎம்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி நான் 2011 வந்து ஐ பிகேம் ஏ பிஎம்பி. ஸோ இதை தவிர நான் வந்து ஐ ஆல்சோ ஐஎஸ்ஓ 9001 2015 லீட் ஆடிட்டர். ஸோ நான் வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியாலும் நான் போய் வந்து ஐஎஸ்ஓ 9000 ரிக்வயர்மெண்ட்ஸ்க்காக நான் வந்து இது பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் ரெக்கார்டிங்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு, இந்த செஷனோட ரெக்கார்டிங்கு அது நாளைக்கே அனுப்பிச்சிருவாங்க. இந்த இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு எல்லோ பெல்ட் சர்டிஃபிகேட் வந்து இந்த ஃப்ரைடேக்குள்ளே வந்து ஃப்ரைடே அல்லது சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் யாருமே வந்து நீங்கள் வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற தேவையில்லை. ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிடைக்கும், ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் 1985லேருந்து 2015 வரைக்கும் நான் 30 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துட்டு 2015 நான் இந்த கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆர் சென்னை பேஸ்டு கம்பெனி அண்ட் வி ஆர் வெரி மச் ஆர்ஓஐ ஃபோக்கஸ், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டு. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்க ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூட் மேலே நீங்கள் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட வந்து நிறைய மடங்கு, மினிமம் ஒரு 7லேருந்து 10 மடங்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிற அளவுக்கு தான் எங்களோட இருக்கும். நீங்கள் எங்களோட ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு 20,000 நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அந்த 20,000 வந்து நீங்கள் வந்து 6 மாதத்துலேயே வந்து நீங்கள் வந்து ரிகவர் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ஜாப்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் அல்லது வந்து இன்க்ரிமெண்ட்டு இல்லை வேறு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஜாப்ல நீங்கள் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வித்தின் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸில் எங்கள் மேலே வந்து ஒரு 1 lakh வந்து ட்ரைனிங்கோ கன்சல்டிங்கோ பண்ணாங்கன்னா மினிமம் 7 to 8 lakhs உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் கிடைச்சிடும். அது அதனால் எங்களோட இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எப்படி இந்த டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணோம். தியரிட்டிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கண்டென்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் இல்லை ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கு தேவையான அந்த லீன் சிக்ஸ் சிக்மாவோ லீன் மேனேஜ்மெண்ட்டில் அந்த கண்டென்ட்டை வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த கஸ்டமைஸ் கண்டென்ட் பேசிஸில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து எந்த கம்பெனியில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் கொடுக்குறோம். அது மாதிரி யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லை ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணாலும் நாங்கள் வந்து அதை வந்து ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ கண்டென்ட் டெவலப்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட், இதுதான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் வந்து இந்த 30 இயர்ஸில் வந்து நான் வந்து மோர் தென் 500+ லீன் சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் வேர்ல்டு வைடு நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 8,000 ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நான் வந்து ஜாபில் இருக்கிறதுல சரி, இங்கே வெளியே கன்சல்டன்ட் இங்கே ட்ரெயினராக இருக்கிறப்போ நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தென் 15+ இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ். ஸோ நான் ஒர்க் பண்ண கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே இருப்பாங்க, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, காம்பனன்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அமேசானில் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், அது லாஜிஸ்டிக்ஸு. அந்த மாதிரி வந்து எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு அவங்க இந்த கம்பெனி நம்ம ஆப்டிமிக் லென்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து 15+ செக்டார்ஸில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் தி ப்ரொஃபஷனல்ஸ், எலிவேட்டிங் த கேரியர்ஸ் அண்ட் டெலிவரிங் எக்ஸலன்ஸ். ஸோ உங்களோட கேரியரில் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உங்களை வந்து நாங்கள் வந்து எக்யூப் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு காம்படிஷனில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 10 பேர் நீங்கள் இன்ஜினியராக சேர்ந்தீங்கன்னா அதில் வந்து மேபி ஒருத்தங்க இல்லை 2 பேர் தான் நீங்கள் மேனேஜர் ஆவீங்க.
அந்த 2 பேர்லயே வந்து இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு யாராவது ஒருத்தங்க தான் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு வந்து உங்களை எம்பவர் பண்ணுறதுக்கு, உங்களை குவாலிஃபை பண்ணுறதுக்கு, உங்களோட கேரியர் குரோத்தில் நீங்கள் மேலே வர்றதுக்கு, ப்ளஸ் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து எப்படி குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து எங்களோட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ், உங்களோட ப்ரொடக்ஷனில் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல கம்மியான ரேட்டில் ஒரு குயிக்கராக டெலிவரி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுல நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் வந்து காஸ்ட் கம்மியாக எப்படி நீங்கள் வந்து டயத்துக்குள்ளே அந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ண ஷெடியூலுக்குள்ளே எப்படி முடிக்கணுங்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இதை வந்து ஒரு அஃபோர்டபுள், எங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹை காஸ்ட் இருக்காது, அஃபோர்டபுள், அதாவது ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு அஃபோர்டபுளாக அந்த ட்ரைனிங் இது இப்போ ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வேர்ல்ட் கிளாஸ். இப்போ எங்களோட இது கூகுள் ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. உலகத்தரம் வாய்ந்த ஒரு ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுப்போம். அண்ட் எங்களோட குளோபலி ரெக்கக்னைஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ எங்களோட சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குளோபலி ரெக்கக்னைஸ். சும்மா வந்து நீங்கள் வந்து லோக்கலில் வந்து இங்கே ஒரு சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ மட்டும் நீங்கள் வந்து இங்கே வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்தியாவுக்குள்ளே கூட கிடையாது, அவுட் சைட் அக்ராஸ் த குளோப் வந்து எங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேலிடு. ஸோ எங்களோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 55% ஆஃப் த பீப்புள் வந்து அப்ராடில், அரௌண்ட் 40% வந்து மிடில் ஈஸ்ட்டு, ஒரு 45% பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுவாங்க. மீதி ஒரு 15% வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்பு, யூஎஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்து குளோபலி ரெக்கக்னைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப டஃப்பான எக்ஸாமு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஒன்று தேவை. ஒரு 35 மணி நேரம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரைனிங் எடுத்ததுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அவங்களோட கோர்ஸ் கண்டென்ட்டுக்காகவே அலைன்டா. அந்த ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுத்துட்டு அவங்கள எப்படி வந்து அந்த பிஎம்பி எக்ஸாம் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து பிஎம்ஏயோட ஆத்தரைஸ் ட்ரைனிங் பார்ட்னர். உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் ஒரு 200-300 ஆத்தரைஸ் ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குவாலிஃபை பண்ணுறது, ஆர்கனைசேஷனையோ ட்ரெயினரையோ அவங்களோட நாலேஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சு தான் இந்த ஆத்தரைஸ் ட்ரைனிங் பார்ட்னர் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நாங்களும் ஒருத்தங்க. அது மாதிரி லீன் சிக்ஸ் சிக்மாக்கு வந்து எங்களோட க்ரீன் அண்ட் பிளாக் பெல்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஃபார் சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அக்ரெடிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து குளோபலி ரெகக்னைஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் உலகத்தில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து இதை நீங்கள் பண்ணாலும் இதுக்கு வந்து ஒரு வந்து வேல்யூ இருக்குது. ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏசியன் பெயிண்ட்ஸு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு, டாடா கம்யூனிகேஷன்ஸு, ஹுண்டை, அப்புறம் மஹிந்திரா ஃபினான்ஸு, எல்என்டி வால்ஸு, அப்புறம் ஆக்சென்ச்சரு. இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் டாடா கெமிக்கல்ஸ்க்கு வந்து நாங்கள் கடலூரில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணோம். லெனாக்ஸுங்கிறவங்க வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அது மாதிரி நான் வந்து ஐ எம் ஆல்சோ விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஃபார் கோவா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார் தேர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. அது மாதிரி போத்தோ யூனிவர்சிட்டிக்கும் நான் வந்து ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸரு. அது மாதிரி அப்ராடில் வந்து நான் வந்து அப்ராட் எனர்ஜி சர்வீசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹரிசான் ஃபிஷரிஸ் மால்டீவ்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நான் வந்து இந்த டெக்னோ பிரைன் கென்யா இவங்களுக்குலாம் வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ எங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்து சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குளோபல் சர்வீஸு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு போல் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த கிளாஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சில போல்ஸு அண்ட் குயிசஸ் 2 டைப்பாக வரும். உங்களுக்கு போல்ஸுங்கிறது வந்து அது தனியாக வரும், அப்புறம் குயிசஸ்ங்கிறது வரும். அந்த குவிசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் அந்த எடுக்கிற லெசன்ஸ்ல இருந்து நான் தியரிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டினாக கேட்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கு அந்த குவிசஸ் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். இந்த போல்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட கரண்ட் இது என்ன, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, இல்லை நீங்கள் வந்து உங்களோட இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்களையோ இல்லை உங்களோட ரெலவன்ஸையோ வந்து எப்படி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கொடுக்குறோம். ஸோ 2 இருக்கும், போல்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து குயிசஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சில போலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும். அது கீழே நாங்கள் கொடுத்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஆன்சர் கொடுத்தோன்னா இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தான் மார்க் பண்ணணும். குவிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துமே வந்து ஒரே ஒரு கரெக்டான ஆன்சர் தான் இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த போலில் அந்த 5 போல் இருக்கும், 5 போல்லையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும்.
அதே மாதிரி 4 குவிசஸ்ல வந்து மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் இருக்கணும். இந்த 8 கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆன்சர் வந்து சிம்பிளி நீங்க வந்து உங்களோட சேட்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா போல்ஸையும் அட்டன் பண்ணிட்டு எல்லா குவிசஸ் அந்த 8 கொஸ்டின்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு நாங்க வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ஒரு பிரைஸ் மாதிரி அவார்டு மாதிரி நாங்க வந்து கொடுப்போம். நிறைய பேர் இந்த 2 இதையும் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா, யார் வந்து மினிமம் டைம் குவிஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்களோ, யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வந்து அவார்டு நாங்கள் 1000 ருபீஸ் அவார்டு நாங்கள் மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு அல்லது நாளன்னைக்குள்ள உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எல்லாருமே காம்படிட்டிவாக இருங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸ் வந்து இந்த ஏபிசிடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். சில இதில் ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும், சில இதில் மோர் தென் ஒன் ஆன்சர்ஸும் கொடுக்கலாம். அது அந்த கொஸ்டின் கிளியர் இருக்கும் போடல. குவிஸுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் என்ன ஏபிசிடிங்கிறது என்ன ஆன்சருங்கிறத இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ விச் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ ரைட் நவ். ஸோ கரண்ட்டாக உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாலே உங்களுக்கு புதுசு சிக்ஸ் சிக்மா என்னங்கிறது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கியூரியஸாக இருக்கீங்க. அது வந்து ஆன்சர் ஏ. ஆன்சர் பி என்னன்னா ப்ராக்டிசிங் ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒரு லீன் சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க. தேர்ட் வந்து ஒரு டீம் லீடர் அல்லது மேனேஜர் வாண்டிங் டு டிரைவ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லோ பெல்ட் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இப்போ வந்து கிரீன் பெல்ட் அல்லது பிளாக் பெல்ட் அது பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இதில் எது வந்து நீங்கள் கரெக்ட் அப்படிங்கிறத, அதாவது நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்னொரு 15 செகண்ட் நான் தரேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எல்லா போல்ஸு ப்ளஸ் எல்லா குவிசஸும் குயிக்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் எ ப்ரைஸ். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி ஏ, அதாவது ஜாஸ்தி தெரியல. அதுக்கப்புறம் சி இருக்கு, ரொம்ப ரேராக தான் பிஎன்டி இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து புதுசு சிக்ஸ் சிக்மா புதுசு, நிறைய பேர் ஈக்குவலி பார்த்தீங்கன்னா மேனேஜர் வாண்டிங் டு டிரைவ் சம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை கம்பெனிக்குள்ளே டிரைவ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் அன் பிஎன்டி. ஓகே, தேங்க்ஸ். ஸோ போல் இதோட க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து வர வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வருதா வரலையா? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. அது வந்து ஒரு குவாலிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டெலிவரி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு திடீர்னு ஒரு மிஷின் வந்து மேஜர் பிரேக் டவுனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி டே டு டே ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எஸ் சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, எ ப்ராப்ளம் இஸ் அன் அப்சக்கிள் which makes it difficult to achieve a desired goal, objective or purpose. A situation or issue that is yet unresolved. அதாவது ஒவ்வொரு ஒரு ப்ரொஃபஷனலுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஜினியராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், ஜெனரல் மேனேஜராக இருக்கட்டும், ஈவன் எம்டியாவே இருக்கட்டும், ஒவ்வொரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்க, கேபிஐன்னு சொல்லுவோம், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அது வந்து ஈல்டு பொறுத்து இருக்கலாம், இல்லை வந்து ஆன் டைம் டெலிவரியை பொறுத்து இருக்கலாம், இல்லை காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்தலாம், இல்லை ஈல்டு பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு கேபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட் வந்து எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் டார்கெட்ஸாக கொடுப்பாங்க, கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் டு அச்சீவ் டார்கெட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறைய எஃபர்ட்ஸ் நம்ம போடுவோம். அப்படி நம்ம எவ்வளோதான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால வந்து பல சமயங்களில் நம்மளால வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு அப்சக்கிள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்க மெட்டீரியல் அந்த பேட்ச் இஷ்யூ இருக்கும், அல்லது வந்து மிஷின் வந்து சரியாக வந்து ஆப்ரேட் பண்ணாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் வந்து சரியாக வந்து அதை சரியாக ட்ரைனிங் கொடுக்காதனால, இல்லை எஸ்ஓபி சரியாக இல்லாதனால அவங்க தப்பாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால, பல ரீசன்னால நம்மளால வந்து அந்த டார்கெட் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதை அடைய விரும்புகிறோம் நம்ம நினைக்கிறோமோ ப்ளஸ் நம்ம எதை அடையிறோமோ ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை தான் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா
நம்ம உடனே ஒரு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு 3-4 நம்ம மெயின்டெனன்ஸ் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஒரு 4-5 பேர் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் சேர்ந்துட்டு நம்ம இருக்கிற வந்து ஒரு ஹாப் பேக்டு டேட்டா வச்சுட்டு சரி என்னெல்லாம் வந்து ஒரு காசஸ் அப்படின்னு நம்ம யோசிப்போம். யோசித்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுதான் ஒரு பாசிபிள் காசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சின்னதாக ஒரு பிரெயின் சாமிசேஷன் பண்ணிட்டு இதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் எடுக்கலாம் பண்ணணும் ஒரு 4-5 ஆக்ஷன்ஸ் வந்து அதில் வந்து எவால்வ் ஆகும். உடனே நம்ம அந்த 4-5 ஆக்ஷன்ஸை எடுத்துட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒரு 1 வீக்குக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி இந்த ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு அதே ப்ராப்ளம் நம்மளை வந்து திருப்பி வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரியான ரூட் காசஸ் வந்து கண்டுபிடிக்கல. சரியான ரூட் காசஸ் வந்து எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுனால நம்மளால வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியல. அதனால தான் அந்த ப்ராப்ளம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். காலையில் ஒரு பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட உள்ள வருவோம். பட் நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 1000 ப்ராப்ளம் உங்களை காத்துட்டு இருக்கோம். அதை சால்வ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அன்னைக்கு 4 தான் போயிடும். உங்களோட பிளானே வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது போல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மோர் தென் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இது போல் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணினா ப்ளஸ் எல்லா குவிஸும் ஆன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு இருக்குது. ஓகே. என்ன மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க? ரிப்பீட்டட் டிஃபெக்ட்ஸ் ஆர் குவாலிட்டி இஷ்யூஸ். நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் அல்லது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வருது உங்களோட அவுட்புட்டில். இல்லை நிறைய டிலே ஆகுது, வெயிட்டிங் டைம், பாட்டில் நெக்ஸு, கஸ்டமருக்கு வந்து உங்களால் சரியான டயத்துக்கு உங்களால் கொடுக்க முடியல. இல்லை புவர் கம்யூனிகேஷன் அண்ட் அன்கிளியர் ஓனர்ஷிப். அதாவது உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கீழே இருக்கிறவங்க சரியாக வந்து கம்யூனிகேஷன் சரியாக போய் சேரலை. அதனால அவங்க ஓனர்ஷிப் எடுத்து எவ்வளோ பார்க்க முடியுங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் உங்கள் தலையில் விடுது. 4வது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டேட்டா டு மேக் த இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். ஒரு கரெக்டான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சரியான டேட்டா இல்லை. ஸோ இந்த 4ல் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்ன? ஓகே. ஸோ எல்லாமே ஓரளவு கலந்தா இருக்கு. ஏ நிறைய இருக்கு. ஏசி, ஏசிடி. ஓகே. ஸோ நிறைய பார்த்தா ஏ இருக்கு, அதுக்கப்புறம் சி, அப்புறம் டி, கடைசியாக தான் பி இருக்கு. ஓகே, குட். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ரிஜெக்ஷன் ஈல்டு நமக்கு வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆன் டைம் டெலிவரி நம்மளால் கொடுக்க முடியாது. கம்யூனிகேஷன் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். நம்மளால் வந்து ஒரு டேட்டா வந்து நமக்கு சரியான ஒரு டேட்டா இல்லாதனால நம்மளால் ஒரு சரியான முடிவுகள் வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இருக்குது. ஓகே. ஸோ நம்ம வந்து போல் 2 வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றதுனா இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து நம்ம எடுக்காம ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தடில் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நம்மளால் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெட்டரில் ஒரு நல்ல ஒரு அந்த ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு நம்ம பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணவனுக்கு நம்மளால் எடுக்க முடியும், ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லுவோம். ஏ ஸ்ட்ரக்சர்ட் 4 ஸ்டெப் அப்ரோச் டு ரிசால்விங் எனி ப்ராசஸ் ப்ராப்ளம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எது ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா we have to first define the problem, clearly articulate the problem. ப்ராப்ளம்னா என்னங்கிறத நம்ம வந்து கிளியராக டிஃபைன் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டா? ஏன்னா என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப கிராக் வருது அப்படின்னா, கிராக்குனா எந்த மாதிரி கிராக்கு, அது எங்கே வருது, எப்போ வருது, எந்த மாதிரி ப்ராடக்ட்ல வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டீட்டெயிலாக வராமல் எனக்கு வந்து நீங்கள் கம்பெனி போனால் எனக்கு கிராக் ப்ராப்ளம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அதனால வந்து அது வந்து சரியாக டிஃபைன் ஆகலை. அதுக்கு பதிலாக எனக்கு வந்து நான் பண்ணுறதுல வந்து ஒரு 2% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அது ஒரு ரெக்டாங்குலர் இதாக இருந்ததுன்னா என்னோட அந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு 2 மில்லிமீட்டர் கிராக் வந்து எனக்கு வந்து ஒரு 5% ஆஃப் த ப்ராடக்ட்ல வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கரெக்டாக அந்த ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளம், எங்கே வருது, அது வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கிளியராக டிஃபைன் பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டாங்கனாலே 50% ஆஃப் த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். கரெக்டா? ஸோ ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணி குவான்டிஃபை பண்ணணும். டிஃபைன் பண்ணி குவான்டிஃபை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு 5% கிராக் வருது ஒரு இடத்துல, ஒரு காம்பனண்ட்டில், அதை வந்து 5%லேருந்து 3%ஆக நீங்கள் குறைக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கிளியராக ப்ராப்ளம் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிட்டீங்க, குவான்டிஃபை பண்ணிட்டீங்க, என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க.
இது பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐடென்டிஃபை த ரூட் காசஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் வந்து ரூட் காசஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து சில டூல்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். 5Y, ஃபிஷ்போன் டயக்ராம், பேரட்டோ சார்ட் இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம். இந்த டூல்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளால் இந்த ரூட் காசஸ் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரூட் காசஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த காசஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷன் எடுத்துட்டு அதை வந்து அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு 1 மந்த் அல்லது 4 to 6 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் 5% 3% வரைக்கும் கிராக் நீங்கள் ரெடியூஸ் பண்ண நினச்சிங்க. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் 6 வீக்ஸ் கழிச்சு என்ன ரிசல்ட்டு. ஸோ அந்த 3% அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ அடுத்த ப்ராடக்ட்டு இல்லை வேற ஒரு லொக்கேஷனில் நம்ம பண்ணுறோம், அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை நம்ம 5% பதிலாக 4% தான் வருது, நமக்கு இன்னும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா அப்போ அந்த 3% அச்சீவ் பண்ணுறதுக்கு வேற என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங். இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரூட் காசஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறதுனால உங்களால் வந்து பெர்மனெண்ட்டாக உங்களால் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பண்ண முடியும். ஸோ எனி ப்ராப்ளம் வில் ஹேவ் ஒன் ஆர் மெனி சொல்யூஷன். த கீ இஸ் த டிசிப்ளின்ட் அப்ரோச். ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து எது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடைக்குங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பிடிசிஏங்கிற ஒரு அப்ரோச் தான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதை வந்து 1950s வந்து நம்ம எட்வர்டு டெமிங் இவர் வந்து ஒரு யுஎஸ் குவாலிட்டி எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் தான் வந்து இந்த கான்செப்ட் சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணி ஸோ இதை வந்து பிளான் பண்ணணும். ஸோ என்னோட ரிஜெக்ஷன் வந்து இப்போ வந்து 5% இருக்குது, அதை வந்து 3% குறைக்கணும் அப்படின்னா ஸோ அதை ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபைன் பண்ணி குவான்டிஃபை பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூட் காசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிசி அப்ரோச். ஸோ பிளான் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இன்வெஸ்டிகேட் த ரூட் காசஸ், அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி குவான்டிஃபை பண்ணி இதோட ரூட் காசஸ் நம்ம அதை பிரைன் ஸ்டார்மிங் செஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், கவுண்டர் மெசேஜ் என்னங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இது வந்து பிளானிங் ஸ்டேஜில். 2 ஸ்டேஜில் இந்த கவுண்டர் மெசேஜ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டு ஸோ இந்த சொல்யூஷன்ஸ்க்கு வந்து ஒரு பைலட் சொல்யூஷன் பண்ணணும். நம்ம வந்து எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்கேலில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சொல்யூஷனை ஒரு பைலட் ஸ்கேல் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். டேட்டா பேஸ்டு டிசிஷன் எடுத்தோம்னா இன்னுமே வந்து நம்மளால கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டடி த ரிசல்ட்ஸ். இது இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சா அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு பிஃபோர் ஆஃப்டர் கம்பேரிசன் பண்ணணும். இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்குங்களா வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டு எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆக்ட். இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து ஒரு நம்ம எஸ்ஓபி நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்லாம் மாற்றிட்டு இனிமேல் இந்த மாதிரி தான் இனிமேல் ப்ராசஸ் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அடுத்து இது வந்து ஒரு சைக்கிள், இது வந்து பிடிசிஏ சைக்கிள் சொல்லுவோம். ஒரு பிளான் டு செக் ஆக்ட், ஒரு சைக்கிள் பிளான் டு செக் ஆக்ட். ஸோ ஒரு சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த பிடிசிஏ சைக்கிள் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம வந்து பண்ணுவோம். சின்ன ப்ராப்ளம் நம்மளோட ஈல்டு வந்து ஒரு 5%லேருந்து ஒரு 4.5% குறைக்கிறது, ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம வந்து 85%லேருந்து 86% பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளத்தை எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ரோச் பண்ணலாம் பிடிசிஏ. ஸோ ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்காம திருப்பி வந்து இன்னொரு பிடிசிஏ சைக்கிள் அந்த 4.5லேருந்து 4க்கு எப்படி போகிறது, 4லேருந்து 3.5க்கு எப்படி பண்ணுது. ஸோ ஒவ்வொரு சைக்கிளாக அப்படி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து இதை தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட் வர்சஸ் க்ரோத் மைண்ட் செட் சொல்லுவோம். ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலையை நம்ம வந்து பண்ணோம்னா அந்த வேலையை வந்து நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு எத்தனை மாசமானாலும் சரி, இல்லை எத்தனை மாசமானாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, ஒரு வேலையை அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதை வந்து ஃபிக்ஸட் மைண்ட் செட் சொல்றோம். ஆனால் அப்படி நம்ம ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்தோம்னா நம்மளால வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பண்ண முடியாது. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாட்டி நம்மளால வந்து காம்படிட்டிவ் இருக்க முடியாது.
நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து நம்மளை தாண்டி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சர்வைவலே வந்து ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும். அதனால தான் வந்து இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட் வரணும். இன்னைக்கு நான் பண்ற வேலையை வந்து இதோட இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்றது, குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, என்னோட டைம் எப்படி குறைக்கிறது, காஸ்ட் எப்படி கம்மி பண்றதுன்ட்டு எல்லா லெவலையும் நம்ம கேஷுவல் லேபிள், கான்ட்ராக்ட் லேபர்ஸு, ஒர்க்மேனு, சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து இந்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து ஒரு நம்மளால காம்படிட்டிவாக இருக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிடிசிஏ வந்து இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ நம்மளோட ஐஎஸ்ஓ 9000 இருக்கட்டும், இல்லை லீன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டிபிஎம்மாக இருக்கட்டும், டிகியூஎம்மாக இருக்கட்டும், இல்லை லீன் சிக்ஸ் சிக்மா இருக்கட்டும், எந்த ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிசிஏ தான். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸுங்கிறது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணுறதா இருந்தனா நம்ம வந்து மேனுவலாகவே வந்து சால்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கையால் தூக்கிட்டு போயிடலாம். அது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதே இது வந்து உங்களுக்கு வந்து 25 கிலோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போனோம்னா உங்களால் கையால் தூக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு டூல் தேவை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராலியில் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். அப்போ வந்து அது ஈஸியாக இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ஒரு 300 கிலோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ட்ராலி கூட காணாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்க் லிஃப்ட் தேவைப்படும். அதே 3 டன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிரெயின் தேவைப்படும். ஸோ உங்களோட ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்றபடி நமக்கு வந்து நம்மளோட அந்த டூல்ஸு அந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த லீன் சிக்ஸ் சிக்மா வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்றபடி நாங்கள் சின்ன சின்ன டூல்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சிக்ஸ் சிக்மா போகிறப்ப வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் டூல்ஸில் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லோ பெல்ட் நம்ம பண்ணுறதுனால சில சிம்பிள் டூல்ஸு நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேரட்டோ டயக்ராம் அல்லது பேரட்டோ சார்ட் அப்படின்னு இதை வந்து 80-20 ரூல்னு சொல்லுவோம். இது வந்து ஏன் பேரட்டோ டயக்ராம் அப்படி பேர் வந்ததுன்னா இதை வந்து இந்த கான்செப்ட் சொன்ன ஒரு பேர் வந்து வில்ஃப்ரெடோ பேரட்டோ. அவர் வந்து இட்டாலியில் வந்து அவர் வந்து இட்டாலியன் வந்து அவர் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணார். இட்டாலியில் இருக்கிற வெல்த் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணார். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா 80% ஆஃப் இட்டாலிஸ் வெல்த் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி அமங் 20% ஆஃப் இட்டாலியன். ஸோ ஒரு 20% ஆஃப் த இட்டாலியன்ஸ் தான் வந்து 80% ஆஃப் இட்டாலிஸ் வெல்த் இருக்கு. அப்போ வந்து வெரி ஃபியூ பீப்புள் வேர் ஓனிங் எ ஹியூஜ் மணி அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த கான்செப்டை வந்து இவர் இஷிகாவா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் குவாலிட்டி குரு அவர் வந்து இந்த கான்செப்ட் வந்து ப்ராசஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு சொன்னாரு 80% ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் த ப்ராப்ளம் 80% ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் காஸ்ட் பை 20% ஆஃப் த காசஸ். இந்த 20% ஆஃப் த காசஸ் மட்டும் எதுன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இதை தான் வந்து 80-20 ரூல் சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வைட்டல் ஃபியூ ஃப்ரம் ட்ரிவியல் மினி. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நிறைய காரணம் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 காரணம் தான் வந்து ரொம்ப வந்து விளைவுகள் ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். அந்த 3-4 காரணங்களை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலே உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்ம எடுப்போம். அதாவது இந்த ஆட்டோ இந்த ஒரு கார் சர்வீஸ் கம்பெனியில் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதனால் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 100 கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த 50ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஆன் தி வெஹிக்கிள் நாட் கிளீன் ப்ராப்பர்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூ நாட் ரிசால்வ். அதாவது நான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் அந்த கொடுக்குறேன். பட் ஆனால் கூட அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. அதே ப்ராப்ளம் திருப்பி சால்வ் ஆகலை அப்படியே இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இஷ்யூ ஆஃப்டர் சர்வீஸ். நான் சொன்ன ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பட் புதுசாக வேற ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால எவ்வளோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஒரு 10 டிஃப்ரெண்ட் ரீசன்னால நமக்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட இந்த டாப் ஒரு 1 அல்லது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் நாட் கிளீன் ப்ராப்பர்லி அண்ட் இஷ்யூ நாட் ரிசால்வ் இது 2 தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த 2 ப்ராப்ளத்துக்கு மட்டும் என்னெல்லாம் ரூட் காசஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கம்ப்ளைண்ட்ல 80 கம்ப்ளைண்ட் உங்களுக்கு காணாம போயிடும். அப்படின்றதுனா உங்களோட கஸ்டமரோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால இந்த பேரட்டோ சார்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து எந்த ப்ராப்ளத்தை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இதில் வந்து நிறைய உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நிறைய ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எத்தனை டிஃபெக்ட் டைப்ஸ் வருது 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் வருது. டைமென்ஷன் சரியில்லை, இல்லை ஒரு பெண்டிங் வருது, ஒரு வார்ப்பிங் இருக்குது,
இல்லை கொஞ்சம் கண்டாமினேஷன் இருக்கு, ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இல்லை ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்வெரியபிளாக நீங்கள் என்ன பார்க்கணும், ஒன்று அல்லது மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 2 டிஃபெக்ட் தான் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கும். அந்த 1 அல்லது 2 டிஃபெக்ட் டைப்புக்கு வந்து நீங்கள் வந்து தரவா ரூட் காசஸ் கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாரட்டோ டயக்ராம் நம்ம சொல்றது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்போன் டயக்ராம். ஸோ இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் வந்து நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இசிகாவா டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், அது இசிகாவா டயக்ராம் சொல்லுவோம். ஏன்னா இசிகாவா அந்த ஜாப்பனீஸ் குவாலிட்டி குரு, அவர் தான் வந்து இந்த இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு, இது சால்வ் பண்ணலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் ரூட் காசஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபுல் லிஸ்ட்டை எடுத்துட்டு அது வந்து மேன்னால வந்ததா, இல்லை மிஷின்னால வந்ததா, இல்லை மெட்டீரியல்னால வந்ததா, இல்லை மெஷர்மெண்ட் சரியில்லாதனால வந்ததா, இல்லை மெத்தட் நம்ம பண்ண மெத்தட் சரியில்லையா, இல்லை என்விரான்மெண்ட் அப்படின்னா மதர் நேச்சர். ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து 6M அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார் சர்வீஸ் கம்பெனியில் நம்ம வந்து சர்வீஸ் டெலிவரி வந்து டிலே ஆகுது, நம்மளால கஸ்டமருக்கு நம்ம வந்து ஒரு கமிட் பண்ண டயத்துக்கு நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதனாலலாம் இந்த ரீசன், எந்த ஒரு ரீசன்னால நம்மளால சர்வீஸ் வந்து கரெக்டான டயத்துக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷன் பண்ணோம். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் செஷன் உங்கள் இதில் நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? உங்களோட ப்ரொடக்ஷனில் எஸ்ஆர்னோ சொல்லுங்கள். உங்களோட கம்பெனியில் நீங்கள் பிரைன் ஸ்டார்மிங் செஷன்லாம் பண்ணுவீங்களா? ஏதாவது ப்ராப்ளம் வந்தேன்னா எஸ்ஆர்னோ டைப் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் எஸ் சொல்கிறாங்க, மேபி 1-2 நோவும் இருக்குது. ஸோ இந்த பிரைன் ஸ்டார்மிங் செஷன் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு 8லேருந்து 12 பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல், ஒரு 2-3 கேஜுவல் லேபர், 2-3 பெர்மனன்ட் ஒர்க்மேன், ஒரு சூப்பர்வைசரு, ஒரு இன்ஜினியர், ஒரு மேனேஜரு, ஃப்ரம் மேபி மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஒரு 8லேருந்து 12 பேர் ஒரு மாடரேட்டர் முன்னாடி அவங்க அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி மாடரேட்டர் சொல்லுவார், இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளாம் என்னெல்லாம் காசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒரு ஒயிட் போர்டில் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து வரைஞ்சிடுவார். ஸோ வரைஞ்சிட்டு சரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஐடியாஸ்லாம் வரும், ஏன்னா எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல என்ன ஆகுனா, ஒருத்தர் சொன்ன ஒரு ஐடியா அவர் வந்து இன்னொருத்தர் மைண்டை ட்ரிகர் பண்ணும், அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், அவர் சொன்ன ஐடியா வந்து இன்னொருத்தர் மைண்டை ட்ரிகர் பண்ணும், அப்போ அவர் இன்னொரு ஐடியா சொல்லுவார். அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து எல்லாருமே ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஐடியாஸ் வந்து அவர் இந்த மாடரேட்டர் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டில் கரெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் அப்படியே கிளாஸிஃபை பண்ணி மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, மிஷின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே கிளாஸிஃபை பண்ணிப்பார். எதுவும் டவுட் இருந்ததுன்னா அந்த டீம்லேயே வந்து சொல்லி அவங்க இது பண்ணிப்பார். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷனோட இம்பார்ட்டன்ட் கிரவுண்ட் ரோல் என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு ஐடியா வந்து யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஐடியா வந்து நல்லது இல்லை, இந்த ஐடியா இது வந்து ரூட் காசே இல்லை, நீ எப்படி சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எந்த ஐடியா வந்து இது வந்து நல்ல ஐடியா கெட்ட ஐடியான்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஸோ மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா வந்து எவ்வளோக்கு நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் கிடைக்குதோ அந்த அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து மாடரேட்டரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுப்பு. எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கான்ஃபரண்டிங் அதாவது ஒரு பிரைன் ஸ்டார்மிங் செஷனில் ஒரு சண்டை வர்ற மாதிரி இருக்கு, நீயா, நான் சொன்னது கரெக்டாக, நீ சொன்னதா கரெக்டாக அப்படின்னு ஒரு ஈகோ ப்ராப்ளம் வராமல், இல்லை ஒரு டாபிக் வந்து டிவேட் ஆகாமல் பார்க்க வேண்டியது அவரோட பொறுப்பு. ஸோ அவர் எஃபெக்டிவாக ஒரு பண்ணார்னா ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு மேலே வந்து நிறைய தேவைப்படாது. 1 hourல ஒரு 40லேருந்து 60 ஐடியா அவருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து என்னெல்லாம் வந்து பாசிபிள் ரூட் காசஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு கெட் அ full list of all the potential root causes for the problem. அதுதான் வந்து இந்த ஃபிஷ்போன் டயக்ராமோட இது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இது நம்ம இங்கே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஒய் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு, 5Y அனாலிசிஸ்னு சொல்லுவோம். 5Y அனாலிசிஸ் அல்லது ஒய்ஒய் அனாலிசிஸ்னு பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த 5Y அனாலிசிஸ் அல்லது ஒய்ஒய் அனாலிசிஸ் பண்ணலாம்.
இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் நீங்க ரூட் காசஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஏங்கிற கேள்வியை ஒரு 5 தடவை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த இதுக்கு ஒரு ரூட் காஸ் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நேத்து ஆஃபீஸ் போறதுக்கு எனக்கு வந்து 2 மணி நேரம் லேட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ரூட் காஸ் என்னன்னு எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ வந்து நான் என்னையே நான் கேட்டுக்கிறேன், ஏன் வந்து நான் நேத்து ஆஃபீஸுக்கு லேட்டா போனேன்? ஆன்சர் என்னன்னா, நான் பெட்ரோல் படத்துல எனக்கு லேட் ஆயிடுச்சு. பெட்ரோல் படத்துல ஏன் லேட் ஆச்சு? ஏன்னா நான் வந்து அங்க பர்ஸ் எடுத்துட்டு வரல. என்னோட வேலெட்டை வந்து நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். வேலெட்டை ஏன் எடுத்துட்டு வர மறந்தீங்க? ஏன்னா நான் பரப்படத்துல ரொம்ப அவசரத்துல இருந்தேன். ஏன் அவசரத்துல இருந்தேன்? நான் லேட்டா எந்திரிச்சேன். ஏன் லேட்டா எந்திரிச்சேன்? ஏன்னா அலாம் கிளாக் வந்து சரியா ஒர்க் பண்ணல. ஏன் அலாம் கிளாக் சரியா ஒர்க் பண்ணல? அலாம் கிளாக்ல ஒரு ஸ்ப்ரிங் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ நான் 2 மணி நேரம் நேற்று லேட்டாக போனதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ஒரு 5 தடவை கேட்டேன்னா, எனக்கு வந்து அந்த அலாம் கிளாக் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் உடஞ்சதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால, அதை நான் சரி பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இனிமே வராது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 5 அனாலிசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் உங்களோட ப்ராசஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்கிற கேள்வி ஃபர்தராகவும் வந்து நம்ம கேட்டுகிட்டே போகலாம். ஏன் வந்து ஸ்ப்ரிங் உடஞ்சது? ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அது சரியாக இன்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் சரியாக இன்ஸ்பெக்ட் பண்ணல? அவங்களுக்கு வந்து சரியான ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அது சரியாக டாக்குமெண்ட் பண்ணல. அப்படின்னு நம்ம அந்த ஏன்கிற கேள்வி நம்ம கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் எப்போ வந்து அந்த ஏன்கிற கேள்வியில் ஒரு நம்மளால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அப்போ அந்த அந்த நிறுத்திட்டு நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் லேட்டாக வந்தேன்? ஏன்னா நான் வந்து அங்கே பெட்ரோல் படத்தில் லேட் ஆச்சு. அதில் வந்து எனக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன் லேட் ஆச்சு? ஏன் இது பெட்ரோல் எடுத்துட்டு வரல? நான் வந்து பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியல. ஸோ நீங்கள் கடைசியாக வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் உடஞ்சிருக்குங்கன்னா அதில் வந்து உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்போ அந்த கேள்வியை கேட்குறத நிறுத்திட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடியும். ஸோ இந்த பேரட்டோ டயக்ராம், ஃபிஷ்போன் டயக்ராம், இந்த 5 அனாலிசிஸ், இந்த 3 தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த இதுதான் வந்து 5 அனாலிசிஸ். ஸோ இந்த 5 அனாலிசிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் காசஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து ஒரு குவிஸ் வந்து 2 கொஸ்டின்ஸு நான் சொன்ன மாதிரி உடனே டக்குனு ஐ கிவ் யூ ஜஸ்ட் 30 செகண்ட்ஸு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்ததை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் 2 கேள்வி, அதாவது கொஸ்டின் 1க்கு என்ன ஆன்சரு, 2க்கு என்ன ஆன்சரு, ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரு. நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி குயிக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது டை பிரேக்கர் வந்ததுன்னா யார் வந்து முதல்ல கரெக்டான ஆன்சர் கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து வின்னர்னு சொல்லி நாங்கள் பண்ணுவோம். ஓகே. ஓகே, லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இன்னொரு 5 செகண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக ப்ராப்ளம் சால்விங் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சில ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ரூட் காசஸ் கண்டுபிடிக்க என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு சில மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம லீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பண்ண போகிறோம். லீன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா எலிமினேட்டிங் வேஸ்ட். நம்மளோட ப்ராசஸில் எங்கெல்லாம் வேஸ்ட் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமைசிங் த வேல்யூ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீன்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து 1950s வந்து ரொம்ப பாப்புலர் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 1930லேருந்து 1945 வரைக்கும் நடந்தது. ஸோ யூஎஸ்ஏ வந்து நம்ம ஜாப்பனீஸில் வந்து 2 நாகசாகி அண்ட் ஹிரோஷிமா 2 சிட்டிஸ் மேலே ஆட்டம் பாம்பு போட்டதுக்கப்புறம் அந்த வார் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட அந்த எக்கனாமி வந்து ரொம்ப வந்து இதாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் ரொம்ப ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு வெளியே வர்றதுக்கு. அப்போ யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து நிறைய ஃபீல்ட்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்க அனுப்புனாங்க ஜாப்பனீஸ் பீப்புளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இந்த எட்வர்ட் டெமிங்கு, ஜோசப் ஜூரான் அண்ட் ஃபில் கிராஸ்பி இவங்கெல்லாம் வந்து
ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆன் டைம் டெலிவரி எப்படி பண்ணுறது, எப்படி வந்து எஃபெக்டிவாக ப்ரைஸ்லாம் எப்படி, காஸ்ட் ரிடக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணதுல தான் வந்து இந்த டொயோட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1900s வந்து இனிஷியல் ஆரம்பித்தாங்க. இனிஷியலாக அவங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருந்தாங்க. பட் ஆனால் 1935ல அவங்க அந்த ஆட்டோமொபைல் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இமீடியட்டாக செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரொம்ப ஆக்டிவ் ஆனாங்க. அவங்க தான் வந்து இந்த லீன் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லீன்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் அண்ட் எலிமினேட்டிங் வேஸ்ட். ஸோ இந்த வேஸ்ட் அப்படிங்கிறது லீனுங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் தி கஸ்டமர் இஸ் willing to pay, the change in shape or form for which the customer is willing to pay. அதாவது நம்மளோட கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு விலை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம வந்து வேல்யூ நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பையரு, நான் ஒரு கார் வாங்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பெயிண்டிங் வந்து நான் செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த கார் வாங்குறேன். ஸோ அந்த பெயிண்டிங் காஸ்ட் வந்து அந்த காரோட காஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்றப்போ நான் வந்து அந்த கார் ஆர்டர் பண்ணதுல அங்கே ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால அந்த ரெட் கலருக்கு பதிலாக கிரே கலரில் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் அதை அவங்க கண்டுபிடிச்சி எனக்கு வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரீஒர்க் பண்ணனால அந்த கார் கம்பெனிக்கு வந்து 20,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து அடிஷனல் செலவு வந்ததுன்னா, அந்த 20,000 வந்து அஸ் கஸ்டமராக என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு வந்து வேல்யூ கொடுக்கல. கரெக்டா? ஏன்னா அதனால அதுக்கு நான் பே பண்ண மாட்டேன். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறதுனால அந்த கஸ்டமர் வந்து அதுக்கு வந்து பே பண்ணலையோ அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து 3 விதமா படிக்கலாம். ஒன்று வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ். நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ்னால கஸ்டமருக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அதனால கஸ்டமர் அந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ், நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம், பட் அதனால கஸ்டமருக்கு ஒரு யூஸ் இல்லை, அதனால வந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு கஸ்டமர் வந்து பே பண்ணல, அதை வந்து நம்ம வேஸ்ட்ன்றோம். இன்னொன்று வந்து பிசினஸ் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ். அதாவது இந்த ஆக்டிவிட்டி பண்றதுனால கஸ்டமருக்கு வந்து ஒரு காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனால் நம்மளோட பிசினஸ் ரன் பண்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்வர்ட் இன்ஸ்பெக்ஷன், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றோம். அது பண்றதுனால வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்து டைரக்டா கிடைக்காது. பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளால கஸ்டமருக்கு வந்து சரியான குவாலிட்டி கொடுக்க முடியாது. இல்லை ஒரு இஆர்பியில் இல்லை ஒரு எஸ்ஏபியில் நம்ம என்ட்ரி போடுறோம், அது பண்றதுனால நம்ம ஒரு எஃபிஷியண்டாக இருக்கணுங்கிறத பண்றோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கஸ்டமருக்கு வந்து வேல்யூ கொடுக்கல, பட் ஆனால் வந்து நம்ம பண்றது வந்து பிசினஸ் வேல்யூ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நான் வேல்யூ ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம வந்து வேஸ்ட்னு சொல்றோம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க வந்து ஒரு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெண்ட் பண்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் இன் ஏ மேனுஃபேக்சரிங் செட்டப்? குயிக்கா நீங்க வந்து இதுல ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க? ஓகே, ஸோ 40, 45, 60, 30, 20, 50 to 70, 65. ஓகே, ஸோ 40லேருந்து 65 வரைக்கும் நிறைய சொல்றீங்க. ஸோ ஒரு சர்வே எடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30% ஆஃப் த டைம் தான் வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 75% ஆஃப் த எஃபிஷியன்சி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம இதை பண்ணாலே, நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே, நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளால ஒரு 70 to 75% நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நமக்கு வந்து லீன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ ஏன் வந்து நமக்கு வந்து லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லீன் வந்து நீங்கள் வந்து நான் ஒரு ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்னா, லீன் அப்படின்னா என்னன்னா மோர் வித் லெஸ். ஸோ மோர் வித் லெஸ் அப்படின்னா மோர் அவுட்புட் வித் லெஸ் இன்புட்ஸ். அதாவது நம்ம வந்து குறையான ஒரு இன்புட்டை எடுத்துட்டு நம்ம நிறைவான, அதாவது நிறைய நம்ம வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கறதா வந்து நம்ம வந்து லீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்றோம். அதுல வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு அவங்க இதுக்கு வந்து தேவையானதோட ஒரு 1 இல்லை 2 வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா, இன்னைக்கு வந்து அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் நம்ம பண்றோம். அதை நம்ம பண்றதுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 90 ரூபாய் வருது நமக்கு. அப்போ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். கரெக்டா?
ஆனா இதே இது நம்ம வந்து அந்த அந்த கம்பெனியில் நம்ம லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நிறைய பெனிஃபிட் நம்ம கொடுக்குறோம், நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம், நிறைய அவுட்புட் கொடுக்குறோம். அதனால கஸ்டமர் வந்து நமக்கு வந்து 110 ரூபா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா வி ஆர் டூயிங் இட் வித் லெஸ் இன்புட்ஸ். நம்மளோட டைமோ இல்லோட நம்மளோட மெட்டீரியலோ இல்லை நம்மளோட மேன் பவர் காஸ்ட் எல்லாம் நம்ம கம்மியாக பண்ணுறதுனால நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து நமக்கு 80 ருபீஸ் தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். நம்மளோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து நமக்கு வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து லீன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நிறைய கஸ்டமருக்கு வந்து குறைவான ஒரு எஃபர்ட்ல எப்படி வந்து நிறைய அவுட்புட் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து லீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீன் வந்து ஏன் வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் 1990s வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலி பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் கிடையாது. இப்போ 1990s வந்து நீங்கள் வந்து குளோபலைசேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தாங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து காம்படிஷன் நிறைய ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1970s 80s நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், முந்தி வந்து எப்போ நமக்கு காம்படிஷன் இல்லையோ அப்போ வந்து நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமருக்கு வேறு வழி இல்லை, உங்களை விட்டால் வேறு ஆள் கிடையாது. அதனால வந்து என்ன விலை கொடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்போ வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு 1980s 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து நம்மளால முடியல. நம்மளால இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து இப்போ வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து இப்போ கேட்குறாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணாதான் நம்மளால வந்து ப்ரைஸ் நம்ம கம்மியான கூட செல்லிங் ப்ரைஸ் கம்மியான கூட நம்மளால சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுறது தான் நமக்கு வந்து இது வந்து லீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நிறைய கம்பெனிஸில் வந்து நமக்கு வந்து இது வந்து லீன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. புரியுது இல்லையா? ஸோ நம்ம லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால காஸ்ட் கம்மியாகும், அப்போ வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம லீனுனா ஐடென்டிஃபைங் அண்ட் எலிமினேட்டிங் வேஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ வேஸ்ட்னு சொன்னால் இம்மிடியேட்டாக உங்களோட மைண்டில் என்ன வருது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கிற ஒரு ஸ்கிராப். அதுவும் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிராப். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு டைமென்ஷன் சரியில்லை, இல்லை கிராக் இருக்குது, இல்லை சிப்பாகுது, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹார்ட்னஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மெட்டீரியல் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணாட்டி அதை வந்து நம்ம வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். அதுதான் வந்து நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் லீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்கு. ஸோ இந்த 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் வந்து நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் பை ரிமெம்பரிங் த வேர்ட் டவுன் டைம். ஸோ இந்த டவுன் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்ரோனிம், ஒரு அப்ரிவேஷன். ஈச் வேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர், ஈச் லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் வேர்ட். ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ், O stands for overproduction, W stands for waiting, N stands for non-utilized talent, T stands for transportation, I stands for inventory, M stands for motion, and D stands for extra processing. ஸோ இதான் வந்து இந்த 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரொம்ப குயிக்காக ஒரு ஹை லெவலில் இந்த 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டில் வந்து நம்ம அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் மீட் பண்ணாதனால நம்ம வந்து அதை ஸ்கிராப் பண்ணுறோம், அப்படி தூக்கி போட்டுறோம். இல்லை நம்மளால் ரீஒர்க் பண்ண முடிஞ்சால் அதை ரீஒர்க் பண்ணுறோம். ஆனால் டைரெக்டாக அதை வந்து நம்மளால் கஸ்டமருக்கு அனுப்ப முடியாது, அதை வந்து ரீஒர்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனில் நமக்கு வந்து டைமென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து அதை வந்து நம்ம ரீஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஓகே பண்ணலாம். ஆனால் டைமென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதை வந்து நம்ம தூக்கி போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிராப்பிங் அண்ட் டிஃபெக்ட்ஸ், அதை ரீஒர்க் பண்ணுறது வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன், மேக்கிங் மோர் தேன் வாட் இஸ் நீடட். நிறைய கம்பெனிஸில் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீசனல் தான் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரு ஈவனாக ப்ரொடக்ஷன் இருக்காது. ஒரு எஸ்பெஷலி ஒரு ஏப்ரல் டு ஜூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து டவுனாக இருக்கும், ஏன்னா அது ஃபெஸ்டிவல் டைம் கிடையாது. ஸோ அப்போ இருக்கிறதுல என்ன பண்ணுவாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு 40% தான் நமக்கு வந்து ஆர்டர் கெப்பாசிட்டி தான் நமக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகுது இருக்கிற ஆர்டருக்கு அப்படின்னா, மீதி 60% வந்து நம்ம மேன் பவரையும் மிஷினையும் வந்து நம்ம வந்து ஐடில் வைக்கிறதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு மார்க்கெட்டிங் டீமை ஒரு பேசி ஒரு ப்ரொடக்ஷன் பிளானிங், அதாவது ஒரு என்கொயரி ஏதாவது பெண்டிங் இருக்கும், அந்த பெண்டிங் என்கொயரிலேருந்து ஒரு இவ்வளோ % நமக்கு வரும், ஆர்டர் வரும்னு அசீவ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு எப்படி பிளான் பண்ணோம். அல்லது போன வருஷம் நம்ம இந்த டயத்தில் நம்ம இந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி இந்த இதில் அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம வந்து பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ எதர் பேஸ்ட் அப்பான் தி பெண்டிங் என்கொயரி ஆர் பேஸ்ட் அப்பான் லாஸ்ட் இயர் வாட் எவர் யூ டெலிவர், ஒரு பர்சன்டேஜ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்போம், ஃபினிஷ் குட்ஸில் வச்சுப்போம். ஸோ கஸ்டமர்ட்டு இருந்து ஆர்டர் வந்ததுன்னா நம்ம வந்து அதை அப்படியே அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம்.
ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வரும்னு நினச்சி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா அந்த ஐட்டம்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நான் மூவிங் ஸ்டாக்காவோ இல்லை ஸ்லோ மூவிங் ஸ்டாக்காவோ இல்லை டெட் இன்வென்ட்ரியாவோ போச்சுன்னா நமக்கு வந்து ஹியூஜ் வேஸ்ட். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அப்சல்யூஷன் ரேட் வந்து ரொம்ப போயிடுது. இந்த வருஷம் வந்து ஒரு 100 கிராம் வெயிட்ல வந்து ஒரு காம்பனண்ட் கேட்பாங்க. அடுத்த வருஷம் அதே அப்ளிகேஷனுக்கு வந்து 50 கிராம்ல வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்படின்றதுல நம்ம கஸ்டமரோட ஆர்டருக்கு எகென்ஸ்டாக தான் வந்து நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாட்டி வந்து அது வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர் ப்ரொடக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் ப்ரொடியூஸ் த ரைட் ப்ராடக்ட். ரைட் ப்ராடக்ட்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டர் இருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணணும். அட் த ரைட் குவான்டிட்டி. கஸ்டமர் என்ன குவான்டிட்டி கேட்குறாங்களோ அதுதான் பண்ணணும். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு 200 ஐட்டம்ஸ் எவ்ரி வீக் கேட்டாங்கன்னா நம்ம வந்து 200 ஐட்டம்ஸ் எவ்ரி வீக் கொடுக்கணும். நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல நம்ம வந்து மந்த்லி பிளான் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ 4 வீக் சேர்த்து 800 ஐட்டம்ஸ் வந்து நம்ம மந்த் பிகினில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 800 பீஸ் வச்சுட்டு அந்த 800 பீஸ் வச்சு நம்ம டைரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு அனுப்புவோம். அப்படி இல்லாட்டி 200 நம்ம வீக்லி நம்ம இன்வென்ட்ரியில் வச்சுட்டு 200 அனுப்புனா கூட ஒரு இன்வென்ட்ரி வந்து கிரியேட் ஆகுது. அதாவது நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட் நம்ம செலவழிச்சிட்டோம், மேன் பவர் காஸ்ட் செலவழிச்சிட்டோம், மிஷின் ரன்னிங் டைம் காஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டோம். எல்லாமே போய் அந்த பொருளாக முடங்கியிருக்கு. ஆனால் கஸ்டமருக்கு அது வந்து நம்ம டிஸ்பேச் ஆகாதனால கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு பணம் வராது. அப்படின்றதுல நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் ப்ராப்ளம் வரும். அதனால கஸ்டமர் எப்போ கேட்குறாங்களோ இந்த எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த குவான்டிட்டி தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அதை ரைட் டைம். கஸ்டமர் என்னைக்கு கேட்குறாங்களோ அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக அவங்க கஸ்டமர் கேட்டதோட லேட்டாக கொடுத்தா அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, ஒரு 1 வீக் அல்லது 2 வீக் நம்ம எல்லையாக கொடுத்தோம்னா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். கஸ்டமர் இதோட நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். பட் லீனை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து தப்பு தான். ஏன்னா நீங்கள் கஸ்டமர் கேட்கறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா அந்த 15 நாள் அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்கன்னா நம்ம பேமெண்ட்டும் அந்த 15 நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால கஸ்டமர் கேட்குற ப்ராடக்ட் கேட்குற குவான்டிட்டி கேட்குற டயத்தில் கேட்குற குவாலிட்டியோட கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த ஓவர் ப்ரொடக்ஷனை அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங், ஐடில் டைம் பிட்வீன் தி ப்ராசஸ் ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து 1000 பீசஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து 500 தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அதான் அதோட கெப்பாசிட்டி. தேர்ட் ப்ராசஸ் இது வந்து 750 பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இந்த இந்த மிஷின் நம்ம வந்து ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம வந்து கண்டினியூஸாக ரன் ஆச்சுன்னா, ஸோ இந்த செகண்ட் மிஷின் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்வென்ட்ரி வந்து நிறையா இதாகும். ஸோ அங்கே அதனால வந்து வெயிட்டிங் டைம் நிறையா வரும். ஸோ இந்த வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இஸ் மணி. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு வந்து அந்த டைம் வந்து டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட அவுட்புட் குறையும். ஸோ எனி டைம் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் வெயிட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பெரிய வேஸ்ட்டு. 4வது பார்த்தீங்கன்னா நான் யூட்டிலைஸ் டேலண்ட். அதாவது பீப்புளோட டேலண்ட் வந்து அவங்களோட திறமையை வந்து நம்ம வந்து சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நான் யூட்டிலைஸ் டேலண்ட். ஸோ நான் திருப்பி வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ உங்களோட திறமையில எவ்வளவு பர்சன்ட் வந்து உங்களோட கம்பெனி யூஸ் பண்ணுது? நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இது பண்ணுங்க. உங்களோட திறமையில எவ்வளவு பர்சன்ட் உங்களோட கம்பெனி யூஸ் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 70%, 40%, 80%, 60, 60, 45, 50, 60. ஓகே. ஸோ நார்மலாக நான் இது வரைக்கும் எடுத்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பேச்சஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 to 65% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் வந்து ஒரு பர்சனோட கேப்பபிலிட்டி தான் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் கேப்பபிலிட்டி வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மேஜர் வந்து ஒரு இது வேஸ்ட்டு. ஏன்னா அதாவது அந்த எம்ப்ளாயி வந்து அதை அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து 60% தான் எனக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து செய்கிற தயாராக இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசனால கம்பெனியால் அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதான் வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய வேஸ்ட்டு. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்க. அந்த கம்பெனிஸில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டு எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி வந்து ரொம்ப எங்கேஜாக வைக்கிறது, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் வந்து எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக நிறைய அவங்களோட ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து எங்கேஜாக வச்சாதான் இந்த இதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். 5வது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கல, ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ்க்கு ஏற்றபடி மிஷின் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க, அதே ஆர்டரில் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வந்து ஸ்டோரேஜ் வந்து இங்கே இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் இப்படி வரும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை முடிஞ்சிட்டு இங்கே வந்து அவுட்புட் போகும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் பக்காவாக பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா
நீங்கள் அடுத்த தடவை வந்து கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மிஷினோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, இன்னொரு மிஷின் வாங்கணும்னா இந்த இடத்துல தான் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அந்த மிஷின் வந்து நீங்கள் எங்கே வைப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் மூவ்மெண்ட் ஜிக்ஸாக் ஆகிடும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைம் வந்து நீங்கள் வந்து ஃபியூல் பவர் அண்ட் ஃபியூல் நீங்கள் நிறையா யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. நிறைய ஹேண்டில் பண்ணதுனால அது வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகும், கண்டாமினேட் ஆகும், உடையும். அந்த மாதிரி இருந்தனால உங்களோட ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வேஸ்டேஜ் டியூ டு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் டியூ டு இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய வேஸ்ட்டு நம்ம லீனை பொறுத்த வரைக்கும். இன்வென்ட்ரி அப்படின்னா வந்து நம்மளோட மேன் பவர் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மிஷின் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்ம எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து அது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸாவோ அல்லது வந்து ஒரு ஃபினிஷ் குட்ஸாவோ இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து நம்மளால அதை வந்து அனுப்ப முடியல. கஸ்டமருக்கு அனுப்புறதுனால நம்ம வந்து அதை பில் பண்ண முடியல. பில் பண்ண முடியாதனால நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பணம் வரல. அப்படின்னு பக்கத்தில் நம்மளோட பணம் பூரா நம்ம வந்து இன்வென்ட்ரியா முடங்கி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சப்ளையருக்கு பே பண்ணுறதுக்கோ இல்லை சேலரி பே பண்ணுறதுக்கோ அந்த மேனேஜ்மெண்ட்டால பண்ண முடியாது. ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால இன்வென்ட்ரி இஸ் த பிகெஸ்ட் enemy as far as தி லீன் இஸ் கன்சர்ன். எக்ஸஸ் ஸ்டாக் ஆர் டபிள்யூபி பியாண்ட் த ரிக்வயர்மெண்ட். ஏழாவது பார்த்தீங்கன்னா மோஷன், அன்னெசரி மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின் வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணதுல அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அந்த மிஷின் லோட் பண்ணணும், இல்லை பெண்ட் பண்ணி அந்த இதை மிஷின்லேருந்து காம்பனன்ட்ஸ் அன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 50 மீட்டர்ஸ் வந்து நடந்து அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்டோரேஜ் ஏரியா கொண்டு போகணும். ஸோ இந்த பெண்டிங், ஸ்ட்ரெச்சிங், வாக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவரோட வந்து சீக்கிரமே வந்து அவரை டயர்ட் ஆக்கிடும். அப்போ வந்து அவரோட எஃபிஷியன்சி குறையும். ஸோ இப்போ நம்ம நம்மளோட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப ஹீட்டு ரொம்ப இருக்குது, இல்லை டஸ்ட்டு ரொம்ப இருக்குது, சவுண்டு ரொம்ப இருக்குது, இல்லை நிறையா ஹெவி வெயிட் வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னா அப்போ வந்து நம்ம வந்து அவங்களோட எஃபிஷியன்சி குறையும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா தான் அவங்களால வந்து எஃபிஷியண்டாக பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இது இப்போ நம்ம ஐடி சர்வீஸ் அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நெக் பெயின், பேக் பெயின், இந்த ஹேண்ட் பெயின், இந்த ஒபேசிட்டி இதெல்லாம் ஒரு காரணம் வந்து இந்த மோஸ்ட் ரிலேட்டட் டிசீஸ் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங், டூயிங் மோர் தென் த கஸ்டமர் ரிக்வயர்ஸ். கஸ்டமருக்கு தேவையானதோட நம்ம வந்து நிறைய தேவையில்லாமல் நம்ம நிறையா பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கஸ்டமருக்கு அனுப்புகிறேன். அனுப்பத்தில் வந்து ஒரு தடவை மேஜர் எஸ்கலேஷன் வந்துருச்சு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அவங்களோட எம்டி லெவலுக்கு அது எஸ்கலேட் ஆனோடனே நம்மளோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக எஸ்கலேட் ஆச்சு, நாங்கள் உங்களோட ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம், நாங்கள் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாக்க நான் என்ன சொல்லுவோம்னா, சரி இனிமேல் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து 2 தடவை QC பண்ணி அனுப்புகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து QC ஆப்ரேட்டர் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து QC சூப்பர்வைசரும் ரேண்டமாக திருப்பி சாம்பிள் எடுத்து அவரும் செக் பண்ணிவிட்டு அதுவும் ஓகே ஆச்சுன்னா தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் செட் பண்ணுவோம். பட் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு அல்லது 2 லாட்டுக்கு நம்ம பண்ணோம்னா ஓகே. பட் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா நம்ம அது வந்து எல்லாமே வந்து நம்ம டபுள் டைம் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு தேவையில்லாது. அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங். இந்த 2 தடவை பார்க்கறதுக்கு வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட இன்எஃபிஷியன்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம அதை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து இதை பண்ணுறதுனால நமக்கு தான் வந்து நமக்கு செலவு. ஆனால் கஸ்டமர் வந்து அதுக்கு வந்து அது பண்ண மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு வேஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னா வந்து ஒரு 2 டெஃபினேஷன் இருக்கு. ஒன்று வந்து மீட்டிங் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங் தி கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த 2 டெஃபினேஷன்ல எது வந்து கரெக்டானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க. டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்ஸா, எக்ஸீடிங் கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனா? ஓகே. ஸோ நிறைய பேர் ஒன்று தான் சொல்றீங்க, மீட்டிங் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு. கரெக்ட். ஸோ அதுதான் இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட சீனியர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா கஸ்டமருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குறோட ஜாஸ்தியாக பண்ணாதான் அடுத்த தடவை அவங்க வந்து ஆர்டர் தருவாங்க, இல்லை அடுத்த தடவை நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் அவங்க பண்ணுறதோட ஜாஸ்தியாகவே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் கஸ்டமருக்கு அது தேவை அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு பே பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அது வேஸ்ட்டு, அது பண்ணக்கூடாது. அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அவங்க கேட்குறது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அது தவிர எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். ஸோ நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த 8 டிஃபெக்ட்ஸில் வந்து என்னெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி, என்னெல்லாம் வேஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து லீன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து திருப்பி வந்து ஒரு போல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் என்ன மாதிரி இது வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். வெயிட்டிங், அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணுறோம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஹேண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ணுறோம், இல்லை ஐடிங் டைம். ஸோ டைம் வந்து நமக்கு ப்ராப்ளமா, இல்லை டிஃபெக்ட்ஸ், ரீஒர்க்கு, மிஸ்டேக்ஸ் அது நமக்கு ப்ராப்ளமா, இல்லை ஓவர் ப்ரொடக்ஷன், ஆர்டரோட நம்ம தேவையில்லாமல் நிறைய பண்ணுறோமா, இல்லை நான் யூட்டிலைஸ் டேலண்டா. மல்டிபிள் ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் இதில் வந்து எந்த மாதிரி வேஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏஎன்பி, ஏஎன்சி, ஏஎன்பி, பிடி, ஏடி, ஏபி. ஓகே, ஏ நிறையா இருக்குது. ஸோ வெயிட்டிங் டைம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அதை வெயிட்டிங் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட என் ப்ராடக்ட்டை என் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து 4 நாளில் நீங்கள் பண்ணுறதை 2 நாளில் நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். ஸோ இந்த எல்லா 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டுமே வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதனால நான் சொன்ன மாதிரி லீன் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30% ஆஃப் த டைம் தான் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். மீதி 70 to 75% ஆஃப் த டைம் நம்மளால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து லீன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லீனில் வந்து நம்ம வந்து அந்த இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சில மோஸ்ட் காமன்லி யூஸ் லீன் டூல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைசன். ஸோ இந்த கைசன்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ ஜாப்பனீஸ் வேர்டு. ஸோ கைங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச், ஜென் மீன்ஸ் குட், சேஞ்ச் ஃபார் குட், அது அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ கைசன்ங்கிறத பார்த்தோம்னா இட்ஸ் வந்து ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஏம் பண்ணலை. இது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி 0.5% எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னோட ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு 0.1% எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ், ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு சைட்ஸ் பாக்ஸ் மாதிரி அவங்க ஒரு ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க மேனேஜர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனால் வர பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அது நம்ம ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கப்புறம் மேபி எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி குவார்ட்டர் பெஸ்ட் கைசன் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா அப்போ வந்து எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து ரொம்ப வந்து எங்கேஜாக வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி எங்கேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜப்பானில் வந்து இந்த கைசன் வந்து ரொம்ப வந்து பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் கம்பெனிஸ்லுமே இதை வந்து ஒரு சஜஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணுறதுல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட்டு அந்த அவங்களும் வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப மாதிரி எம்பவர்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கக்னைஸ் அண்ட் ரிவார்ட் பண்ணுறோம். ஒரு ஒன்ஸ் இன் மந்த், ஒன்ஸ் இன் குவார்ட்டரோ அந்த எம்டி வந்து எல்லா எம்ப்ளாயிஸ் முன்னாடியும் அந்த ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்லா மோட்டிவேட்டடாக பண்ணுவாங்க. ஸோ இந்த கைசன் வந்து ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போக்காயோகே. இந்த போக்காயோகே வந்து நம்ம வந்து எரர் ப்ரிவென்ஷன் அல்லது மிஸ்டேக் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இதோட போக்காயோகேங்கிறது வந்து ஒரு மேனுவல் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், அதை அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இந்த போக்காயோகே அப்படின்னா அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு தொழிலாளியில் ஒருத்தர் வந்து அதை நான் வந்து எப்படியாவது நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டாவது அதை வந்து நான் தப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணால் கூட அந்த சிஸ்டம் அந்த ப்ராசஸ் வந்து அதை தப்பாக பண்ண விடாது. அதுதான் வந்து அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து போக்காயோகேன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காரில் ஏறுறீங்க, நீங்கள் சீட் பெல்ட் போட மறந்துட்டீங்க. நீங்கள் கார் ஒரு 5-10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு அலாம் வரும், சீட் பெல்ட் வந்து நீ சரியாக போடலன்ட்டு. அது போடுற வரைக்கும் அந்த அலாம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களோட ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணல, ஏதாவது இல்லை ஒரு 1 or 2 டோர்ஸ் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த அலாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த மேனுவலாக நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருப்பீங்க அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பீங்க. அது ரன்னிங் கண்டிஷனில் யாராவது திறந்தாங்களோ இல்லை கை விட்டாங்கனாலோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால அந்த டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா யாராவது அதை மிஷின் ஓடத்தில் அதை ஆன் பண்ணாங்கன்னா உடனே மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இது வந்து போக்காயோகே. கரெக்டாக அது மாதிரி லிஃப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் லிஃப்ட் வந்து டோர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து நீங்கள் கையோ இல்லை வந்து ஒரு மேன் பவர் கிராஸ் பண்ணத்தில் உடனே லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் நீங்கள் வந்து ப்ளக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பொசிஷனில் தான் வந்து நீங்கள் தப்பு பண்ணிடுங்க, தப்பாகவே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மேனுவலாக மிஸ்டேக் வந்து நம்ம வர சான்ஸே இல்லாமல் யார் ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன் இருந்தால் கூட அந்த ப்ராசஸ் வந்து தப்பாகவே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சிஸ்டம் பண்ணுறதா வந்து போக்காயோகே. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து அன்னெசரியாக அந்த மேனுவல் எரர்னால ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய குறையும். இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ரீவொர்க் காஸ்ட்லாம் வந்து ரொம்ப குறையும். அது மாதிரி நீங்கள் சிம் கார்டு ஸ்லாட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த சிம் கார்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போடலை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து இது வராது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து இது சொல்கிறோம். அது மாதிரி 5S அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து நம்ம வந்து டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5Sங்கிறது பார்த்தீங்கன்னா 5 வேர்ட்ஸ், ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் எஸ். செய்ரி, செய்ட்டோன், செய்ட்டோ, செய்ரி,
அல்லது சார்ட்டிங். செய்டோன் அப்படின்னா செட்டிங் இன் ஆர்டர். செய்சோ அப்படின்னா இது கிளீனிங். அப்புறம் செய்கட்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்டைசிங். அண்ட் சஸ்டெயின் அல்லது சிட்சுகே. ஸோ செய்ரி, செய்டோன், செய்சோ, செய்கட்ஸு அண்ட் சிட்சுகே. ஸோ இந்த 5Sங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு லீனோ 6 சிக்மா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5S வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஆஸ் ஏ கன்சல்டன்ட் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லீனோ 6 சிக்மாவோ நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுறீங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து இன்டிசிப்ளினாக இருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் சொல்கிறபடி கேட்காம வேற மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து 5S வந்து இம்ப்ரூவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 5 ஸ்டேஜஸில் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து செய்தி, சார்ட்டிங். நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதை மட்டும் தான் வைக்கணும், தேவையில்லாத இடத்த எடுத்துடணும். எடுத்து அதை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். தேவையான ஐட்டத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸ்க்கு ஏற்றபடி நம்ம வந்து கரெக்டாக அடுக்கி வைக்கணும். எதெல்லாம் அடிக்கடி வைக்கிறோமோ அதை வந்து பக்கத்தில் வைக்கணும். எதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கை கட்டுற இடத்துல வைக்கலாம். ஸோ அது வந்து செய்தி. செகண்ட் வந்து எதெல்லாம் நம்ம தேவையாக வச்சிருக்கோமோ அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் வைக்கணும். அது செய்டோன், ஏ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ ஒரு ஸ்லோகன் சொல்லணும்னா செய்டோனுக்கு ஏ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் இன் பிளேஸ். எதெல்லாம் வேணும்னு வச்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் வந்து நம்ம ஒரு பிளேஸ்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் யார் எப்போ வந்து பார்த்தாலும் அந்த ஐட்டம் வந்து அந்த பிளேஸ்ல தான் இருக்கணும். அதுதான் வந்து செட் இன் ஆர்டர், சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணணும். இது பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து சர்ச்சிங் டைம் வந்து நம்ம வந்து குறைக்கலாம். உங்களுக்கே தெரியும் நிறைய அந்த ஸ்பேனர்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக வைக்க மாட்டோம். அப்படின்றதுல அது அது ரொம்ப அவசரமாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இருக்காது. அப்புறம் உடனே போய் பக்கத்தில் போய் கடையில் வாங்குவோம். அந்த மாதிரி அன்னெசரியாக சர்ச்சிங் டைமு இல்லை வந்து ஒரு ஷாக் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங் இன் ஆர்டர் செட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்ஸோ, கிளீனிங். ஸோ நம்மளோட மிஷினையோ இல்லை நம்மளோட ஒர்க் பிளேஸோ வந்து நம்ம க்ளீனாக ஒரு டெய்லி மெயின்டெனன்ஸு, வீக்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ் இல்லை மந்த்லி கிளீனிங் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு அது கரெக்டாக பண்ணுறாங்களான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட மிஷினும் வந்து நம்ம லாங் லைஃபாக வரும். ஒர்க் பிளேஸ் வந்து நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி பிரேக் டவுன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறையும். ஸோ 4வது பார்த்தீங்கன்னா சைக்கட்ஸ், சானிடைஸ். ஸோ நம்ம பண்ணுற வேலையை வந்து நம்ம கரெக்டாக எஸ்ஓபி போட்டு கரெக்டாக பண்ணணும். ஒரு ஒரு பிக்சர் ஃபார்மில் நம்ம வந்து ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை இது பண்ணிட்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஒரு விஷுவல் ஒரு கிராஃப்ஸ் மாதிரி நம்மளோட லாஸ்ட் ஒரு 1 இயர் ஈல்டு வந்து எப்படி நமக்கு இது மாறுது, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி மாறுது, நம்பர் ஆஃப் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விசுவல் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் போட்டோம்னா ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசிங் த ஒர்க் அண்ட் விசுவல் மேனேஜ்மெண்ட் இதுதான் வந்து சைக்கட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைஸ். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்சுகே, சஸ்டைனிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வர பெனிஃபிட் வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு எடுக்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து இது. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம 5S ஆடிட்ஸ் வந்து ரெகுலராக பண்ணணும். மேபி ஒன்ஸ் இன் 3 வீக்ஸ், ஒன்ஸ் இன் மந்த்தோ 5S ஆடிட்ஸ் பண்ணிட்டு நம்ம கம்பெனி வந்து ஒரு 10-15 ஜோன்ஸை பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஜோனையும் ஆடிட் பண்ணி அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்கிறத அதை நம்ம வந்து ஒரு நம்மளோட ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணோம்னா நல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க தே வில் பி வெரி ஹாப்பி, தே வில் பி அப்ரிஷியேட்டட் பை ஆல். அவங்க வந்து அடுத்த வருஷமும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் வரணும்னு சொல்லி அவங்க நல்லா மோட்டிவேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பாட்டமில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து தே வில் பி அண்டர் லாட் ஆஃப் பேர் ப்ரெஷர் ஃப்ரம் த சீனியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஓவராலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த 5S ஆடிட்ஸ் ரெகுலராக பண்ணுறது, சீனியர் மேனேஜ்மெண்ட் ரெகுலராக ஃப்ளோர் விசிட் போயிட்டு கரெக்டான ஃபீட்பேக் கொடுக்கறது, மற்றபடி ரெக்கக்னைசேஷன் ரிவார்டு. ஸோ நல்லா பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த 5S வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப வந்து டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ திருப்பி 2வது குவிஸ் லீன் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓகே, ஒரு 15 செகண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.
ஓகே, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, சில பேர் கொஞ்சம் தவறுதலாக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இது ஸ்டாப் பண்ணிப்போம், குவிஸ் இப்போ ஸ்டாப் பண்ணிப்போம், நெக்ஸ்ட் லெவல் போவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்ஸ் சிக்மா போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் படித்தோம். அதுக்கப்புறம் லீன் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஏ டு வேஸ்ட் என்ன, அந்த சில மோஸ்ட் காமன்லி யூஸ் லீன் டூல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லீன் அதில் வந்து இன்னும் ஒரு டாபிக், அது ஆக்சுவலாக அந்த ஸ்லைடு வந்து கொஞ்சம் பொசிஷன் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லீன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னா வந்து A3 ப்ராப்ளம் சால்விங்கிறது வந்து ஒரு மெத்தடு, ஒரு அப்ரோச். ஸோ இது எப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த PDCA சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அதை எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அது எஃபெக்டிவாக இருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுறோம், செக் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி ஆட் பண்ண போகிறோம், அந்த PDCA அப்ரோச்சில் தான் இந்த A3 ப்ராப்ளம் சால்விங். இந்த A3 ப்ராப்ளம் சால்விங் ஏன்னு சொல்லி பேர் சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த டாக்குமெண்ட் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் A3 ஷீட்டில் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம். அதனால தான் வந்து இதை வந்து A3 ப்ராப்ளம் சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஒரு கார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து லோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் ரேட், அதாவது 100 தடவை 100 பேர் சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் 70 தடவை தான் கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். மீதி 30 தடவை வந்து திருப்பி அதே ப்ராப்ளம் சொல்லி ரிப்பீட்டடாக வர்றாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டீம், அந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும், யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு 2-3 சென்டென்ஸில் இந்த பேக்ரவுண்டு, இந்த எதனால இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டேட், நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அது என்ன கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை நம்பர் ஆஃப் ரிப்பீட் கம்ப்ளைண்ட் வித்தின் 3 to 5 days. ஸோ பார்த்தீங்கன்னா 76%. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரைட் இருக்கணும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 75%. ஸோ இங்கே ஒரு கிராஃபிக்கல் டூல் யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் ஸ்டேட் என்ன ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கோல், என்ன நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், என்ன அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் இதை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இதோட ரூட் காசஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 5 way அனாலிசிஸ், அது ஃபில் பண்ண டயக்ராம். இதை பண்ணதுக்கப்புறம் ரூட் காசஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆக்ஷன் பிளான் பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், யார் ஆக்ஷன் எடுக்கணும், அதோட டைம்லைன் எப்போ எடுக்கணும், அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர், இந்த இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, இந்த ப்ராப்ளம் இது ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன இது, இதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தராக வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த ப்ராஜெக்ட் பண்ணதால் என்ன லெசன்ஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக்காக அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி இதை இந்த இதில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட மேனேஜ்மெண்ட், சீனியர் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் வந்து இதை பற்றி இந்த ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா திருப்பி ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ சிக்ஸ் சிக்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஏ டேட்டா டிவன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி ஃபார் அச்சீவிங் டிஃபைட் ரேட் ஆஃப் 3.4 டிஃபைட் per billion ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த சிக்ஸ் சிக்மாங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேட்டா டிவன் அப்ரோச். இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து இந்த சிக்ஸ் சிக்மா மூலமாக நீங்கள் பண்ணணும்னா நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் அந்த ரூட் காசஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரூட் காசஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் இப்போ இது ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த ரூட் காசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் மூலமாக வேலிடேட் பண்ணுறத வந்து சிக்ஸ் சிக்மால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா 1987 வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஸோ சிக்ஸ் சிக்மா வந்து ஃபர்ஸ்ட் ஸோ இது வந்து 1987 மோட்டோரோலாங்கிற ஒரு கம்பெனியில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மோட்டோரோலாங்கிறது வந்து யூஎஸ் பேஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஜப்பானில் வந்து அந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் மூலம் நிறைய அவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்துட்டு இருந்தது. அதை பீட் பண்ணுறதுக்காக அவங்களோட எம்டி வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தார். பில் ஸ்மித் அண்ட் மிக்கல் கேரி அவங்க 2 குவாலிட்டி பர்சன்ஸ் வந்து ஒரு 2 years ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண சொன்னார். அவங்களோட குவாலிட்டியை வந்து 10 times 2 yearsல 10 times அவங்கள குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னார். அவங்க 85லேருந்து 87 வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இந்த சிக்ஸ் சிக்மா மெத்தாலஜி அவங்க வந்து பண்ணாங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அலைட் சிக்னல்ஸ் ஒரு கம்பெனி அவங்க 1990ல் இதை சிக்ஸ் சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து 1996ல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக இதை வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் 2000 சர்வீஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் லைக் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி சர்வீஸ் கம்பெனிஸும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு இந்த 2026ல பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ராஸ் தி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். நம்ம மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஐடி சர்வீஸ், சாஃப்ட்வேர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர், எந்த ஒரு டொமைன்லையுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து இந்த சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் நம்ம சொல்லலாம். எப்படி வந்து ஒரு கார்பெண்டரோ இல்லை ஒரு பிளம்பரோ இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனோ அவங்க வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க, அதில் வந்து நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து சில டூல்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரூட் காசஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அதே டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து வேறு டூல்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சிக்ஸ் சிக்மா நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ், எப்படி நம்ம வந்து இப்போ நிறைய லீன் டூல்ஸ் படித்தோம், அந்த குவாலிட்டி டூல்ஸ் படித்தோம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ்லாம் படிப்பீங்க. இந்த டூல்ஸ் வச்சுட்டு உங்களோட ப்ராசஸ் ப்ராப்ளம் எது வந்ததுன்னா அதுக்கு ரூட் காசஸ் என்ன கண்டுபிடிச்சி அது வந்து உங்களால் சொல்யூஷன்ஸும் வந்து நீங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ சிக்ஸ் சிக்மா இஸ் நத்திங் பட் டூல்ஸ் கிட் பாக்ஸ் ஃபார் சால்விங் தி ப்ராசஸ் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் a டேட்டா டிவன் அப்ரோச். ஸோ நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு ரூட் காசஸ் என்னென்ன நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு அசம்ஷனால நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் பெனிஃபிட். ஸோ எந்த ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட்டும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிடைக்கும். அதே மாதிரி ஆனுவல் சேவிங்ஸ் வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இது நீங்கள் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபெக்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நீங்கள் ஒரு மில்லியன் ஆட்டோமொபைல் ஆர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 லட்சம் பண்ணீங்கன்னா அந்த 10 லட்சம் காம்பனண்ட்ல ஒன்லி 3 காம்பனண்ட் தான் டிஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் ரயில்வேஸ் உங்களுக்கே தெரியும், ரொம்ப வாஸ்ட் நெட்ஒர்க்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் சிக்னல் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அந்த 10 லட்சம் சிக்னல் சேஞ்சஸ்ல வந்து ஒரு 3 சிக்னல் சேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும். செகண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு டாப் டிவன் அப்ரோச். ஸோ சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இது வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சிக்மா லெவல்ஸு. ஸோ நம்ம நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்மா டு 4 சிக்மா இந்த லெவலில் தான் பண்ணுவாங்க. ஸோ 66,807 அப்படின்னா 6.7%. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதர் வி வில் பி ஆப்ரேட்டிங் அட் ஒரு 4 சிக்மானா 0.62% நம்மளோட டிஃபெக்ட் ரேட்டு. ஸோ 0.6%லேருந்து 6.7% வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து ஆவரேஜ் குட்டு. பட் சிக்ஸ் சிக்மா நீங்கள் பண்ணீங்கன்னா இட்ஸ் அ வேர்ல்ட் கிளாஸ். ஸோ ஒன்லி 3 டிஃபெக்ட்ஸ் per பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டிஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப குறையும், அதனால வந்து நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. அதனால தான் வந்து சிக்ஸ் சிக்மா வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இந்த சிக்ஸ் சிக்மாவில் வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டெமேக் மெத்தடாலஜிங்கிறத ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ப்ராசஸோ ஒரு ப்ராடக்ட்டோ நம்ம வந்து மோர் தென் 1 இயராக நம்ம இந்த ப்ராசஸோ ப்ராடக்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து வேரியேஷன் இஸ் அ இஷ்யூ. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ் சிக்மா அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி லீன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேஸ்ட்டுங்கிறது ஞாபகத்துக்கு வருதோ, அது மாதிரி சிக்ஸ் சிக்மான்னு சொன்னால் வேரியேஷனுங்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஈல்டே நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை ஒரு ஆன் டைம் டெலிவரி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக இருக்காது. ஸோ ஈல்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 96-97% ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-81% குறையும். ஸோ 80லேருந்து ஒரு 95% வரைக்கும் வேரியேஷன் இருக்கும். அது மாதிரி பர்சன்டேஜ் ஆன் டைம் டெலிவரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 75லேருந்து 98% வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப இருந்ததுன்னா அந்த வேரியேஷனுக்கான என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம வேரியேஷன் குறைச்சி அந்த வேரியேஷன் குறைக்கிற மூலமாக நமக்கு வந்து டிஃபெக்ட் குறைக்கிறது தான் சிக்ஸ் சிக்மா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரொம்ப ஒரு எலாபரேட் மெத்தட் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். இதை எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 15 நாளில் ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கன்னா நம்மளால கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஒரு 5 ஃபேஸ் வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். ஒவ்வொரு ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 4லேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆகும். பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிடிசி சைக்கிள் மாதிரி தான். ஸோ டிஃபைன் ஃபேஸில் அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுவீங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சார்ட்னு சொல்லி ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம், என்ன டார்கெட்டு, இந்த ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த ஸ்கோப் ஆஃப் ப்ராஜெக்ட் என்ன, யார் ப்ராஜெக்ட் லீடரு, யார் ப்ராஜெக்ட் டீமு, இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட்டை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதா வந்து ப்ராஜெக்ட் சார்ட். அதுதான் வந்து மேஜர் டெலிவரபிள் டிஃபைன் ஃபேஸில். ஸோ மெஷர் ஃபேஸில் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்னெல்லாம் காசஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு ஃபிஷ்போன் டயக்ராம் வச்சு நம்ம ஆரம்பிப்போம். ஸோ என்னெல்லாம் பாசிபிள் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40லேருந்து 60 காசஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து திருப்பி வந்து வேற ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் வச்சுட்டு அதை வந்து ஒரு நேரோ டவுன் பண்ணி ஒரு 10 அல்லது 15 ரூட் காசஸ்ல வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம்.
டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து அனலைஸ் ஃபேஸில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த அனலைஸ் ஃபேஸில் நமக்கு வந்து ஒரு 3 to 4 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் நம்மளால் நேரோ டவுன் பண்ண முடியும். எந்த ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்தால் கூட அது எந்த ஒரு டொமைன் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் தான் உங்களுக்கு வந்து மேஜர் இம்பாக்ட் கொடுக்கும். அது என்னங்கிறத நம்ம அனலைஸ் ஃபேஸில் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் மூலமாக வெலிடேட் பண்ணுவோம். வெலிடேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு 3 அல்லது 4 ரூட் காசஸில் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் எடுப்போம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபேஸில் நம்ம வந்து 1 அல்லது 2 கிரிட்டிக்கல் ரூட் காசஸில் நீங்கள் வந்து க்ளோஸாக மானிட்டர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிமேக் மெத்தடாலஜியோட இது. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களோட அவேர்னஸ் சிக்ஸ் சிக்மா நீங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒரு போல் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் குயிக்காக வந்து ஒரு இது கொடுங்க போல். இதுக்கு ஒரே ஒரே ஒன்லி ஒரு ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும். 2 ஆன்சர்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து சிக்ஸ் சிக்மா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்டீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மாவில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப், அந்த மேனேஜிங் டைரக்டர் ஆர் சிஇஓ அவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அவர் வந்து ஓவரால் கரெக்டான டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இது நம்ம ஒரு ஒரு அசம்ஷன் பேசிஸில் நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு இருப்போம். பட் இதை வந்து ஒரு டேட்டா பேஸில் எடுக்கிறதா இருந்தனா ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் என்வரான்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ் லைக் ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து மெயினாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ், ப்ராஜெக்ட் லீடர் செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது வேண்டிய ரிசோர்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேன் பவர் மிஷின் அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டில் வந்து ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏதாவது சரியாக டேட்டா கிடைக்கல, இல்லை ஏதாவது மெட்டீரியல் கிடைக்கல, அதனால் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது சாம்பியனோட பொறுப்பு. மாஸ்டர் பிளாக் பெல்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரோல். ஸோ அவங்க வந்து இந்த சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் அல்லது பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட் லீடருக்கு என்ன மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணணும், அது எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்ளை பண்ணணும், அதை எப்படி வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அந்த கைடன்ஸ் கொடுக்குறது வந்து மாஸ்டர் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மேனேஜர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜர்ஸ் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை லீட் பண்ணலாம். அல்லது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த கோஆர்டினேஷனோட பண்ண வேண்டிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ணுறது வந்து ஒரு பிளாக் பெல்ட். அல்லது அவங்க வந்து ஒரு 4-5 ஒரு கிரீன் பெல்ட் வந்து மென்டர் பண்ணலாம். கிரீன் பெல்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சீனியர் இன்ஜினியர்ஸ், டெப்டி மேனேஜர்ஸ் அந்த மாதிரி பொசிஷனில் லோவர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க வந்து அதை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அல்லது அவங்க வந்து ஒரு பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட் இருக்கையில் அவங்க வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டீம் மெம்பர் ஆகலாம். எல்லோ பெல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்கு. அவங்க வந்து மெயினாக ஒரு மெஜர் ஃபேஸில் வந்து இவங்க ஒரு சூப்பர்வைசர்ஸ் அண்ட் சீனியர் ஒர்க்மேன் அந்த மாதிரி எப்பயுமே அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லோ பெல்ட். அவங்களோட மெயின் ரோல் என்னன்னா ஒரு மெஜர் ஃபேஸில் வந்து ஒரு அக்யூரேட் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு கிரீன் பெல்ட் அல்லது பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட் எடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த கண்ட்ரோல் ஃபேஸில் வந்து அந்த 1 or 2 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் வந்து க்ளோஸாக மானிட்டரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸோ ஒரு எந்த ஒரு பொறுப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரோல்ஸ் வந்து கிளியராக வந்து டிஃபைன் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு குவிஸ். ஸோ 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. சாரி, ஒரு 5 minutes எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே, இந்த ஒரு 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே.
ஸோ இப்போ வந்து சிக்ஸ் சிக்மா வந்து நிறைய பேருக்கு ஒரு மித் என்னன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்ட்டு அப்படி கிடையாது. ஸோ இது வந்து எல்லா ஒரு டொமைனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஐடி சர்வீஸ், லாஜிஸ்டிக்ஸ், ரீட்டைல் சர்வீசஸ், எந்த ஒரு இதுக்குமே வந்து இது எனி செக்டருக்கு வந்து நம்மளோட ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதை பண்ணுறதுனால வந்து அஸ் எ ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு இன்ஜினியராகவோ நீங்கள் வந்து ஒரு மேனேஜர் ஈவன் மேனேஜர் இருந்தால் கூட ஒரு எஜுகேஷன் ரோலில் இருப்பாங்க. உங்களோட ஜெனரல் மேனேஜர் உங்களோட சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து இந்த சிக்ஸ் சிக்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூஷன் ரோல்லேருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ரோலுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை லீட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராசஸ் சால்வ் பண்ணி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து காஸ்ட் ரிடக்ஷனு, இது ஆன் டைம் டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ரோலுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஒரு ஜென்ரல் மேனேஜர் இல்லை வந்து விபி லெவலுக்கு வந்து ஒரு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த இது சர்டிஃபிகேஷன் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ப்ரீமியம் சேலரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 to 35% வந்து இந்த சர்டிஃபிகேட்னால உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ் சேலரி கிடைக்கும். எங்களோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்சிங்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ராடில் ஒரு கம்பெனி மிடில் ஈஸ்ட்டுக்கோ இல்லை சிங்கப்பூர் இல்லை யூரோப் அங்கே ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஒரு டொமைன் சேஞ்ச் பண்ணணும்னா கூட இந்த சர்டிஃபிகேட் வாங்கினால உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். கேரியர் ஆக்சிலரேஷன். ஸோ உங்களோட இது ஒரு கேரியர் க்ரோத் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இருக்கிற மேன் பவர் வந்து எப்படி வந்து நீங்கள் அதை அவங்கள அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறீங்கிறதுக்கு ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரு ஸ்கில் இருக்கும். ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்க்கு டெவலப் பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஜாப் போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களோட நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டோனாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஐஸ் கியூப்ஸில் வந்து நாங்கள் வந்து இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து லைவ் ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் இன்ஸ்டெட்டில் நான் தான் வந்து ட்ரைனிங் எடுப்பேன். ஸோ 4 வீக்கெண்ட்ஸு சாட்டர்டே அண்ட் சண்டே 7:30 PM to 11:30 PM வந்து நடக்கும். ஸோ எங்களோட கம்பெனி நான் சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேட் வந்து கவுன்சில் ஃபார் சிக்ஸ் சிக்மா சர்டிஃபிகேஷன் அவங்க தான் வந்து நம்பர் 1 இன் தி லீன் சிக்ஸ் சிக்மா அக்ரிடேஷன். ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து குளோபலி ரெக்கக்னைஸ்டு. ஸோ இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இது இது எலக்ட்ரானிக் காப்பீஸ் ஆஃப் த இது கேஸ் ஸ்டடிஸ் கிடைக்கும், டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குவிசஸ் கிடைக்கும். எங்களோட ஒரு யூனிக் இது என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கிறப்போ உங்களோட ஒர்க் ஏரியாவிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வைப்போம். நீங்கள் எந்த ஒரு டொமைனில் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணாலும் எந்த ஒரு இது ஃபங்க்ஷனில் இருந்தாலும் அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க வச்சு அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் நான் வந்து அதை டீட்டெயிலாக காமிக்கிறேன் நான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தியரிட்டிக்கலாக இதை படிக்காமல் இதை வந்து உங்களோட ஏரியா ஆஃப் ஒர்க்கில் எப்படி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறத நாங்கள் வந்து இது பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்போம். அது மாதிரி இது வந்து குளோபலி ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் வித் லைஃப் டைம் வேலிடிட்டி. இதை திருப்பி ரினியூ பண்ணுங்கிறது தேவையில்லை. ஸோ அலைட் வித் ஏஎஸ்க்கு அண்ட் ஐஎஸ்எஸ் எக்ஸாமு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னொரு மெயின் இது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. எல்லா இதுவுமே வந்து ஸ்டடி மெட்டீரியலு, ரெக்கார்டிங்ஸு, குவிசஸ்ஸு, மார்க் டெஸ்ட்டு எல்லாமே அந்த மொபைல் ஆப்பில் இருக்கிறனால நீங்கள் வந்து எனி டைம் எனிவேர் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் லைஃப் லாங் லேர்னிங்கில் பண்ணலாம். இந்த மொபைல் ஆப்புக்கு வந்து நாங்கள் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு ஏதாவது நீங்கள் பண்ணால் கூட எப்போ வேணாலும் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட சாம்பிள் சர்டிஃபிகேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட லோகோவும் இருக்கும், அந்த கவுன்சில் ஃபார் சிக்ஸ் சிக்மா அவங்களோட சர்டிஃபிகேஷன் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, அந்த கியூஆர் கோட் போனோம்னா அது யார் வந்து எந்த ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அவங்க இது வந்து ஒரு ஜென்யூன் சர்டிஃபிகேட்டா இல்லை ஃபேக் சர்டிஃபிகேட்டானா அவங்க வந்து இதில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே இது வந்து நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஈஸி. அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அது. ஸோ இது வந்து எங்களோட சர்டிஃபிகேஷன் சாம்பிள் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து எங்களோட சில இது பார்த்தீங்கன்னா எங்களோட நான் வெப்சைட் இதுவும் நாங்கள் கடைசியாக தரேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா 4.9 அவுட் ஆஃப் 5 இது வரைக்கும் 254 கூகுள் ரிவ்யூஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்தீங்க, ப்ராக்டிக்கலாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி திருப்பி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு குவிஸு. ஸோ இது ஒரு 2 கொஷின்ஸு ஒரு 25-30 செகண்ட் தரேன். ஸோ எந்த எந்த அளவுக்கு இதில் நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்கிறதுக்கு இதாகும்.
லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ நார்மலாக இப்போ எங்களோட கோர்ஸில் வந்து நீங்கள் எப்படி என்ன ஒரு இது பண்ணணும், அது என்ன ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்கு iScript.org. இதில் போய் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். என்னென்ன கோர்ஸ், அதோட கோர்ஸ் மெட்டீரியல் என்ன, என்ன பெனிஃபிட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எந்த இது நீங்கள் பண்ண போறீங்க, க்ரீன் பெல்ட்டா பிளாக் பெல்ட்டா என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய சேல்ஸ் கான்டாக்ட் நீங்கள் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் ஜூம் கிளாஸ். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து 8th August 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, லாஸ்ட் போல். ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் த லீட் சிக்ஸ் சிக்மா கிரீன் பெல்ட் ஆர் பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேட்? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட நார்மல் கோர்சஸ் வந்து கிரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் கோர்ஸ் படிக்கிறதுல ஆர் யூ ரெடி ஃபார் தட், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் நீங்கள் பண்ணிட்டு இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு வாட் எவர் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு லேட்டஸ்ட் பை வந்து ஒரு ஃப்ரைடே சாட்டர்டேல உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஹூவர் வாண்ட்ஸ் டு லீவ் யூ கேன் லீவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் போல். பட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது, ஏதாவது இது வேணும்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஐ வில் பி தேர். ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்கிறேன். சில பேர் 4 ஆன்சர்லாம் கொடுக்குறீங்க. ஒரே ஒரு ஆன்சர் தான். Hello, sir. ஓகே, கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கலாம். Uh, எஸ் சார். sir, can you hear me? யா ஐ கேன் Sir, ஹியர். யா. sir, what is the difference between continuous improvement and continual improvement? ஓகே, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி போகிறது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு நிமிஷம். ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி போகிறது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலில் போவீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது ஸ்டெபிலைஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. திருப்பி இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸப்பாக இருக்கிறது வந்து கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கும், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் அப்படி பண்ணிட்டே போனீங்கன்னா வந்து திருப்பி திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா வந்து உங்களால் என்ன சேஞ்ச் பண்ணனால என்ன ப்ராப்ளம் வந்துங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. வேற கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்னா இந்த சேஞ்ச் பண்ணுவீங்க, இந்த ரிசல்ட் வந்தது, அது ரிசல்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இந்த கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் மோர் ரிலையபிள். அதான் வந்து மோர் ப்ரிஃபரபிள். ஓகே, உங்க கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதா? Sir, I Yes, have sir. one Yes, doubt. sir. யா. While we are using the root cause analysis, we are using cause and effect diagram, and one more is YY analysis. யா. Okay. We got the root cause by using the YY analysis. Why we Okay. can go to the cause and effect diagram? That is the first one. Okay. If we go to the root cause analysis, like cause and effect diagram, why we go to the YY analysis? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதான் நீங்க கரெக்டா நீங்க நீங்க ரெக்கார்டிங் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இது பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லிஸ்ட் ஆஃப் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே அந்த கிளாஸிஃபை பண்ணி மேன் ரிலேட்டடா மிஷின் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ்போன் டயக்ராமில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேன் ரிலேட்டட். ஸோ இப்போ இதை வந்து மேன் ரிலேட்டட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஸோ மேன் ரிலேட்டட் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ட்ரைனிங் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு காசு நீங்கள் சொல்றீங்க. பட் அந்த இம்ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து எதனால வந்து நம்ம வந்து ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேபி சம் அதர் ரீசன். இதை வந்து நம்ம வந்து செகண்ட் லெவல் காசஸ் நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த இம்ப்ராப்பர் ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி வந்து டாக்குமெண்ட் வந்து சரியா இல்லை வந்து ட்ரெயினர்ஸ் இல்லை ட்ரைனிங் மெட்டீரியல் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து செகண்ட் லெவல் ரூட் காசஸ் சொல்லுவோம். இது வந்து அப்புறம் தேர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒய்ஒய் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரூட் காசஸ் வந்து நம்ம வந்து எல்லாம் போகணும்னு தர முடியாது. ஸோ ஒரு இந்த இம்ப்ராப்பர் ட்ரைனிங்கிறதோட என்னன்னா அது வந்து மோர் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல். கரெக்டாக அது வந்து ரூட் காசஸ் நம்ம சொல்ல முடியாது. இம்ப்ராப்பர் ட்ரைனிங் அந்த இம்ப்ராப்பர் ட்ரைனிங் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ட்ரெயினர் இல்லையா இல்லை ட்ரைனிங் மெட்டீரியல் இல்லையா இல்லை டாக்குமெண்டேஷன் இல்லையா. ஸோ அது எதனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் லெவல் ரூட் காசஸ் நம்ம போனீங்கன்னா அந்த ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ எ காம்பினேஷன் ஆஃப் தி ஃபிஷ்போன் டயக்ராம் அண்ட் தி ஒய்ஒய் அனாலிசிஸ் வில் ஹெல்ப் யூ டு கெட் இன்டு த ரூட் காசஸ் ஃபார் த ப்ராப்ளம். Thank you. புரியுதா? ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் ஐ ஹேவ் ஒன் ஓகே, கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க. கிரெடிஷியல் நம்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் வருமா? அதான் நான் சொன்னேன். இந்த சிவராஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் சர்டிஃபிகேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று இருக்கும். இது நான் கொஞ்சம் பெருசாக இந்த சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று வரும். இந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நாங்கள் ஆக்சுவலாக கிரெட்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணும்போது அதை இஷ்யூ பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் அதில் போட்டு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அப்போ வந்து அதை இஷ்யூ பண்ணது எங்களோட கம்பெனி பேர் வரும். அந்த இது ஸோ எலக்ட்ரானிக்கலாக எங்களோட இது வந்து வெரிஃபையபிள். அந்த நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து குளோபல் லெவலில் இப்போ எங்களுக்கும் இது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. அந்த கிரெடிபிலிட்டி இஷ்யூ வந்து எங்களுக்கு வந்ததில்லை. ஓகே. ஹலோ சார், கேட்கலாம்? சொல்லுங்க. சார், இப்போ ரூட் காஸ் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு 5Y அனாலிசிஸ் பெஸ்ட்டா இல்ல தட் மீன்ஸ் 5M மெத்தட் பெஸ்ட்டா? நான் இல்லை அது ஆக்சுவலாக வந்து எந்த மெத்தட்லாம் வந்து ரூட் காஸ் ஃபர்ஸ்டா டிஃபைன் பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் பாரு, எங்க ஆர்கனைஸ்ல ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு, ஒரு டிஃபெக்ட் வந்துச்சு. பட் வந்து அது என்னன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியல. டேரக்டா 5Y போவா இல்ல 5M போவா? 6M அதாவது முதல்ல 4M சொன்னாங்க, அப்புறம் 5 முதல்ல மேன் மெட்டீரியல் மெத்தட் அப்படின்றது மெட்டீரியல், அப்புறம் மெஷர்மெண்ட் 5th ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து 6M 5M கிடையாது, இப்போ 6M அனாலிசிஸ் மதர் நேச்சர் அந்த என்விரான்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ்போன் டயக்ராம் பண்ணுங்க. ஃபிஷ்போன் டயக்ராம் பண்ணிட்டு சில அந்த ஃபிஷ்போன் டயக்ராம் சொன்ன மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரில் டவுன் பண்ணுறதுக்கு 5Y அனாலிசிஸ் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ரெண்டுமே நான் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 5Y பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிஷ்போன் டயக்ராம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபிஷ்போன் பண்ணுங்க. ஃபிஷ்போன்ல இருந்து அதுல இருந்து செலக்டடா சில இதை எடுத்துட்டு அதுக்கு 5Y பண்ணுங்க. அதுக்கு 5Y பண்ண சொல்றீங்களா? ஆமா அப்படி பண்ணணும். ஓகே. டவுட், அந்த சிபிசிபிக்கு சொல்ல முடியுமா சார்? அந்த டாபிக் கவர் ஆகல டிஎம்எஸ் இல்ல. அது வந்து அதான் சொல்ல, அது கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட்ல அது கவர் ஆகாது. அது நிறைய டூல்ஸ் இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சிபிசிபிகே மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் அது எல்லாமே நிறைய வந்து கவர் ஆகுது. ஆக்சுவலி இப்போ என்ன டவுட், இப்போ இந்த 3 ப்ரோக்ராம் கிரீன் பெல்ட் கனெக்ட் பண்ண போல நம்ம வந்து எல்லோ பெல்ட் பிளாக் பெல்ட் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்லை, அதான் நாங்கள் வந்து அந்த கிரீன் பெல்ட் இது வந்து நம்ம எல்லோ பெல்ட் இப்போ ஃப்ரீயாக நடத்துகிறோம். பட் அந்த கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் வந்து நாங்கள் மந்த்லி ஒரு பேட்ச் நடக்கும். அது வந்து பெய்ட் ப்ரோக்ராம். அது வந்து எங்களோட சேல்ஸ் பர்சன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 8 ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு தமிழ் பேட்ச் ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலாக நாங்கள் இங்கிலீஷில் தான் ரன் பண்ணுவோம். இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 7:30 11:30. இப்போ ரேராக தான் வந்து தமிழ் பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு தமிழ் ப்ரோக்ராம் வந்து தமிழ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்போ கரண்டாக லைவ்ல போயிட்டு இருக்கு. ஒரு செஷன் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். பட் இது எக்ஸ்பிளனேஷன் இப்போ பண்ண மாதிரி தமிழ்ல இருக்கும். ஸோ சில யார் வேணும்னா அது வந்து நீங்க அவுட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இது வந்து அது பெய்டு ப்ரோக்ராமா? ஆமா, அது பெய்டு ப்ரோக்ராம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ ஹலோ சொல்லுங்க சார். இப்போ கிரீன் பெல்ட் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒரு செஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ இடையில ஜாயின் பண்ணா ஆமா, அது நாங்க வந்து இப்போ ரெக்கார்டிங்ஸ் கொடுப்போம். ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துட்டு அதுல ஏதாவது நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அது நம்ம 1-to-1 செஷன். அது வந்து இப்போ நாங்க வந்து வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8 to 10 நாங்க நடத்துறோம். ஒவ்வொரு புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை. ஓகே, 4 hours அட்டெண்ட் பண்ணாலே முடிஞ்சுங்க சார் அது. இல்ல அந்த மாதிரி மொத்தம் வந்து 14 அல்லது 15 செஷன் நடக்கும். மொத்தம் வந்து அது வந்து 28 இருந்து 30 மணி நேரம். ஸோ அதை ஒரு வாரத்துக்கு 4 hour அந்த மாதிரி வந்து ஒரு 5 அல்லது 6 வாரத்துக்கு போகும். ஓகே, 1.5 மாசம் வச்சுக்கோங்களேன். 6 அல்லது 7 போகும்.
ஸோ அதை சார் வந்து நம்ம வந்து சில பேர் ஒன் எங்களுக்கு டவுட். அந்த மாதிரி கேட்டாங்க. ஒர்க்கிங் டேஸ்லேயே கொஞ்சம் இந்த 2 2 ஹவர்ஸ் வாரத்துக்கு 4 நாள் அப்படிங்கிறத கேட்டனால அது வந்து இப்போ போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ நம்ம முடிஞ்சதுன்னா இப்போ நம்ம ஜூலைல இருந்தால் ஆகஸ்ட் எண்டில் முடியும் அது. ஓகே சார். சொல்லுங்க. சார் டவுன் டைம் இஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் லீன். வாட் அபவுட் டிம் வுட் சார்? எது? டிம் வுட். அதான் இந்த டிம் வுட்ங்கிறது டவுன் டைம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த டிம் வுட்ஸ் ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் தான் மாறி இருக்கும். இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஐ வந்து இன்வென்ட்ரி, எம் மோஷனு, டபிள்யூ வெயிட்டிங்கு, இது ஓவர் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஓவர் ப்ராசஸிங், டிஃபெக்ட்ஸு, அப்புறம் இது ஸ்கில்லு, நான் யூட்டிலைஸ் டேலண்ட் சொல்லி ஸ்கில்லு. ஸோ அதே தான் ஒரு டவுன் டைம் தான் இப்போ வந்து. ஏன்னா இப்போ டிம் வுட்ஸோட டவுன் டைம்ங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக ரிமூவ் பண்ணுங்கிறதுனால இப்போ மாற்றிருக்கோங்க. மற்றபடி கான்செப்ட் சேம் தான். வந்திருக்காங்க. Sir, ஆ are you providing Minitab software training? மினிட் ஸோ நான் இப்போ யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ எங்களோட இதில் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண வைப்போம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக மினிடாப் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து அதை பண்ண வைப்போம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அது எப்படி எந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து இது ஏர்ன் பண்ணுவீங்கிறது உங்களுக்கு இது தெரியும். ஸோ இப்போ இவங்க பார்த்தாங்கன்னா இந்த நம்ம இது வருது இல்லையா, நம்ம கேன்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த கொக்கோ கோலா அந்த இதெல்லாம் வருது இல்லையா, அந்த கேனு அந்த இது இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈராக்கில் இருக்குது. அவங்க பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு பர்டிகுலர் ப்ராசஸில் ஸ்கிராப் பர்சன்டேஜ் அலுமினியம் பவரேஜ் கேன் பிரிண்டிங்கில் வந்து ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நாங்கள் இந்த கொடுக்குற அந்த சில ஒரு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஏஐ டூல் இருக்கு இல்லையா, நம்ம சேட் ஜிபிடியோ இதை வச்சு ஒரு 43 ப்ராம்ப்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இது நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வர வர அது வந்து கரெக்டாக அந்த நீங்கள் வந்து எந்த டொமைனில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஐடி சர்வீஸில் இருக்கீங்களா, அப்புறம் எந்த ப்ராடக்டை சர்வீஸ் பண்ணுறீங்க, ஸோ அதில் நேம் த வெர்டிக்கல் ப்ராடக்டை சர்வீஸ் என்ன ஃபங்க்ஷனில் இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் இன்புட்டு நீங்கள் வந்து அந்த சேட் ஜிபிட்டில் அந்த இதில் ஏஐ டூலில் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். ஸோ இதில் வந்து 10 ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த 10 ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். எது வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டோ அதை நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன மெட்ரிக் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ஒரு 10 மெட்ரிக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு மெட்ரிக்கு. ஸோ கடைசியாக வந்து நீங்கள் வந்து இதை எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் என்ன, ஸோ இந்த பேரட்டோ சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிஃபைட் டைப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டம்மி டேட்டாலாம் வந்து அதுவே வந்து சேட் ஜிபிடி அந்த ஏஐ டூலை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேரட்டோ சார்ட் இது வரும், இந்த பேரட்டோ சார்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக வந்து என்ன ப்ராசஸ், என்ன நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், என்ன ப்ராசஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், என்ன மெட்ரிக் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், இங்கே நம்ம டிஃபைன் பண்ணோம். இது ப்ராஜெக்ட் செலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த டிமேக் மெத்தடாலஜிக்கில் டிஃபைன் மெத்தட் அனலிஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அது வந்து இப்போ ஒரு கொஸ்டினாக வந்து இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிடாப் அவுட்புட் வரும். ஸோ இந்த மினிடாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரு. ஸோ இந்த ஃபிஷ்போன் டயக்ராம், அப்புறம் இந்த எயிட் டிஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வரும் அது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நாங்கள் வந்து கிளாஸில் வர வர அவங்களும் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிடாப் அவுட்புட்டு. இந்த மினிடாப்பில் எப்படி டேட்டா இன்புட் போட்டு எப்படி இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித் தருவோம். ஸோ இது இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்க சிபிசிபிக்கு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் சிபிசிபி அனலிசிஸ் இதெல்லாம் மினிடாப் அவுட்புட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு இதுவே வந்து நம்ம சேட் ஜிபிடி வந்து டபுள் டேட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த டபுள் டேட்டா யூஸ் பண்ணி எதெல்லாம் வந்து அந்த 2-3 ரூட் காசஸ் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் கம்பேரிசன் பண்ணிவிட்டு ஸோ என்ன வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 42 கொஸ்டின் நம்ம இருக்கும். அந்த 42 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது, அந்த மினிடாப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா கிடைக்குதா? ஸோ நிறைய டூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 டூல் வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அந்த நீங்கள் பேரட்டோ சார்ட்டு, ஃபிஷ்போன் டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிள் டூல்ஸு, கைசன் இதெல்லாம் சிம்பிள் டூல்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சிபிசிபிக்கு அனாலிசிஸு, அப்புறம் இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸு, அப்புறம் இந்த கிராஃபிக்கல் டூல்ஸு, இந்த இது ஸ்கேட்டர் பிளாட்டு, அப்புறம் கண்ட்ரோல் சார்ட்ஸு,
ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டூல்ஸ் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராசஸ் ப்ராப்ளம் எது வந்தால் கூட உங்களால் அதை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 100லேருந்து 150 டூல் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்களோட ஆப் பேர் இதுதான் கிளாஸ் ப்ளஸ் சொல்லி இது ஒரு ஒயிட் லேபிள் தான். அது நாங்கள் வந்து நாளைக்கு இது பண்ணால் கூட நாங்கள் வந்து அந்த இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கு வி கேன் கிவ் யூ த லிங்க். நான் பார்க்குறேன், இப்போ இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் சார், ப்ராசஸில் வர டிஃபெக்ட்டுக்கும் ப்ராடக்ட்டில் வர டிஃபெக்ட்டுக்கும் எந்த இது சார் யூஸ் பண்ண முடியும்? இல்லை, ப்ராசஸில் வர்றது நீங்கள் வந்து ப்ராசஸ் சரியில்லாதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டில் ப்ராப்ளம் வருது இல்லையா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டில் உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் வருது, டிஃபெக்ட் ரேட் வந்து நிறைய வருது, ரிஜெக்ஷன் நிறைய வருதுன்னு சொல்லி ப்ராடக்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராசஸில் வந்து என்ன கரெக்டு, என்ன ரீசனுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே. ப்ராசஸ்ல தப்பு வருதுன்றதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு ப்ராசஸ் அப்ரோச் சொல்லி ஒரு கான்செப்ட், அதுதான் முதல்ல ஃபண்டமெண்டல் கான்செப்ட் படிப்போம். ஸோ உங்களோட இன்புட்ஸு, உங்களோட ப்ராசஸ் கண்டிஷன்ஸ் கரெக்டாக, உங்களோட ரா மெட்டீரியல் இன்புட்ஸ், ரா மெட்டீரியல் இருக்கிற சில அடிட்டிவ்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்மீடியட்டாக ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட இன்புட்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட ப்ராசஸ் கண்டிஷன்ஸு, இது வந்து இதில் வர ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் ப்ராப்ளம் வரும். கரெக்டாக? எஸ் சார். இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ அந்த சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட்றது ஒரு கெட்டுப்போன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட டோட்டல் டைஜஸ்டிவ்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டமக் இருக்கு, இது இது லிவர் இருக்கு, அப்புறம் கிட்னி இருக்கு, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இவ்வளோலாம் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலோ, இன்புட்ல மிஸ்டேக் இருக்கலாம், அல்லது அந்த ஆர்கன்ல மிஸ்டேக் இருந்தானா உங்களுக்கு வந்து வயிற்று வலியோ இல்லை வந்து உங்களுக்கு வயிற்று போக்கோ ஏதாவது வரும்ல. அப்போ வந்து நீங்க வந்து நம்ம எடுத்த சாப்பாட்டுல ப்ராப்ளமா இல்ல நம்மளோட இந்த மிஷின் அல்லது ஆர்கன்ல ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளம் அப்படி கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா வரும், கரெக்டா வரும். அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் சிக்ஸ் சிக்மால. கண்ட்ரோல் த இன்புட்ஸ், கண்ட்ரோல் த ப்ராசஸ் கண்டிஷன்ஸ், அவுட்புட் வில் பி கன்சிஸ்டன்ட். ஹலோ சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார், எனக்கு வந்து டிசிஓ வந்து கம்மி பண்ணணும் சார். அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம அதான் சேஞ்ச் பண்ணலாம் சார்? அதான் சொல்லல, நீங்க வந்து ஃபுல்லா நீங்க வந்து இப்ப நீங்க டிசிஓங்கிறது நீங்க வந்து இப்ப நீங்க ஜெனரலா சொல்றீங்க. இப்ப நான் அதான் சொல்றேன், இப்ப இந்த டிசிஓ கம்மி பண்றது அப்படின்னா நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த ப்ராப்ளம் நீங்க செலக்ட் பண்ணீங்க இல்லையா நான் காமிச்சதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சரிங் இருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க? என்ன ப்ராடக்ட் பண்றீங்க? விண்டோ சார். விண்டோ பண்றீங்க. என்ன மெட்டீரியல்ல? யூபிசி. யூபிசியா? ஆமா, யூபிவிசி விண்டோ. யூபிவிசியா? யூபிவிசி தானே? யூபிவிசி. ஆமா, யூபிஎஸ்சி விண்டோ பண்றீங்க, ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங், இப்போ வந்து நம்ம இதே தான் இந்த கொஸ்டின் இருப்போம். ஸோ ஐடென்டிஃபை 10 ப்ராப்ளம்ஸ் தட் கேன் பி சால்வ் த்ரூ சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியை யூபிவிசி விண்டோ அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளம் வரும். ஸோ அதுலேயே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அதுலேயே வந்து நீங்க சொல்ல அந்த டிஓசி ப்ராப்ளம் வரும். கரெக்டா? அப்படி வரலன்னா நீங்க வந்து அதை நீங்க கேட்கலாம். இப்போ நான் இருக்கிறது வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்துடும் சார். இப்போ நான் வந்து இந்த லேமினேட் பண்றாங்கல்ல, ஸோ 5 கலர்ஸ் விண்டோல அந்த செக்ஷன்ல இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டூல் மாற்றும் போது சேஞ்ச் ஓவர் வந்து மேனுவலா பண்றோம். பட் ஆனால் டைம் ரொம்ப அதிகமாகுது. 1 hour கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்றது ஆகுது. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் டார்கெட்டும் ரொம்ப கம்மியாகுது. அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு சேஞ்ச் ஓவர் டைம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க இது ஐடென்டிஃபை பண்ணி இதுல வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சு, அதாவது உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்க வந்து இதை பண்ணதுனால கண்டிப்பா சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து டம்மி டேட்டா வச்சு வருது. பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் இந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா. ஓகே ஓகே சார். இந்த ப்ராம்ப்ட் எங்களுக்கு தருவீங்களா இல்லை நாங்க வெயிட் பண்ணணும்? அதான் இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ண வைப்போம் அதுல. ஸோ இந்த வெறுமனே இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை இல்ல. ஆமா, ஓகே. ஸோ நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை பண்ணிட்டு இது இங்கிலீஷ்ல வந்து August 8 ஆரம்பிக்குது. தமிழ் செஷன் இப்போ வந்து போன வாரம் தான் ஆரம்பிச்சு ஒரு செஷன் தான் முடிஞ்சிருக்கு. அது எவ்ரி வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8 to 10. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? One doubt. If this green belt, black belt, these silvers are changes or it is a constant? What is the question? Green belt or black belt?
The silver. இட்ஸ் யூனிவர்சலி கான்ஸ்டன்ட். Okay. எல்லோ பெல்ட், பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட் இது வந்து இட்ஸ் யூனிவர்சலி கான்ஸ்டன்ட் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அதான் 2-3 சிலபஸ் எப்படி நம்ம வந்து வி ஹாவ் த சிபிஎஸ்சி, அப்புறம் ஸ்டேட் போர்டு, ஐசிஐசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சிலபஸ் வந்து நம்ம ஐஏஎஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, சிஎஸ்எஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஏஎஸ்சின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்களாம் வந்து நம்ம அந்த 6 சிக்மா அக்ரெடிஷன் இருக்கிறவங்க. அதுக்கேற்றபடி ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து இந்த பெல்ட் வந்து கிரீன் பெல்ட்டு, பிளாக் பெல்ட்டு, எல்லோ பெல்ட் இதெல்லாம் வந்து யூனிவர்சலி சேம் தான். Sir, I heard before the yellow belt, white belt also available. ஒயிட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதோட கம்மி. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் அவேர்னஸ் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பெல்ட்டு அவேர்னஸ் ட்ரைனிங் 1 or 2 hours. அதுக்கப்புறம் எல்லோ பெல்ட்டு நார்மலாக ஒரு 4 to 8 hours இருக்கும். அப்புறம் கிரீன் பெல்ட்டு அது வந்து ஒரு 3 to 4 days இருக்கும். அப்புறம் பிளாக் பெல்ட் 4 to 6 days இருக்கும். அப்புறம் மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஸோ ஒயிட்டு, எல்லோ, கிரீன், பிளாக், மாஸ்டர் பிளாக் பெல்ட் இதுதான் வந்து டெக்னிக்கலா. Okay, sir. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தனா கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா ஐ திங்க் அவர் சேல்ஸ் பீப்புள் கெட் இன் டச் வித். வேறு எதுவும் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வேணால் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த செஷன் அண்ட் குட் நைட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ, பாய். நீட்